அனைவருக்கும் வணக்கம். சீரழிவு கட்டமைப்பு என்ற வலையரங்கு தொடரின் 6வது நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழ்ந்த சிந்தனை கொண்டு எமது பரந்துபட்ட பயனர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று ஆம், திட்டமிட்டு பல தயாரிப்புகளை செய்து எங்களுக்கு இந்த தொடரை வழங்கிக் கொண்டிருக்கும் முனைவர் தமிழரசன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் செய்யர்வின் வரலாற்றில் தொடங்கினோம். அதான் எங்களது முதலாவது நிகழ்வில் செய்யர்வின் வரலாற்றை பார்த்தோம். அதன் பின்பு ஏஐ ஒரு ரஷ்யன் டோலாக உவமை செய்து அதனுக்குள் இருக்கும் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜெனரேட்டிவ் ஏஐ போன்ற பல பகுதிகளை தமிழரசன் அவர்கள் விளக்கினார்கள். அதற்கு பிறகு 3வது அமர்வில் நாங்கள் நியூரல் நெட்வொர்க்குகள் சென்று அதன் அடிப்படை எண்ணக்கரு என்ன என்று பார்த்தோம். லீனியர் ரிக்ரெஷன் அல்லது ரிக்ரெஷன் என்ற அந்த ப்ரிடிக்டிங் பேஸ்ட் ஆன் டேட்டா நாங்கள் ஒரு விடயத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறது எவ்வாறு அதுக்கு அடித்தளமாக அமைகிறது என்று பார்த்தோம். அதற்கு பின்னர் நாங்கள் 4வது 5வது அமர்வுகளில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கிளாசிக்கல் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இருந்து நாங்கள் வேர்ட் எம்பெடிங்ஸ் வரை பார்த்தோம். இப்பொழுது ஒரு ஒரு பெரும் பாயல் என்று நினைக்கிறேன். வேர்ட் எம்பெடிங்ஸில் இருந்து நாங்கள் சீக்வன்ஸ் மாடல்ஸ் கட்டமைப்பு மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கட்டமைப்பு நோக்கி இந்த அமையவிருக்கிறது. ஒரு பரந்துபட்ட ஒரு பெரிய துறையை அனுபவங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள். நன்றி. பாருங்கள் தமிழ் அமர்வுகள் செல்லலாம். நன்றி நக்கீர். அனைவருக்கும் வணக்கம். இங்க சில பேருக்கு மாலை, சில பேருக்கு வந்து காலை. ஸோ கொஞ்சம் கேள்விகளோட இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல்ஸோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எல்எல்எம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வேர்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுது. அதாவது இந்த வார்த்தையை வந்து வெளிப்படையா வைக்கிறேன், அது புரிஞ்சுக்கிட்டு எழுதுதா இல்லையான்றத நம்ம ஆழமா இறங்கி அதுக்குள்ள வந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் வந்துடுச்சு. என்னோட வாய்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எதுவும் சத்தமோ இல்லை எதுவும் இருக்கா? இல்லை இல்லை, நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு நீங்க வந்து இதுக்கு பதில் சொல்ல தேவையில்ல, உங்க மனசுலயே கூட யோசிச்சுக்கோங்க. நேற்று இரவு நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி அதை யோசிச்சு பாருங்க. அப்படியே வந்து அதுக்கு முந்தின நாள் இரவு நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்க போகுதுன்னா, கடந்த வாரம் அதே நேரத்துல என்ன சாப்பிட்டீங்கன்னு நீங்க வந்து யோசிச்சு உங்களால சொல்ல முடியுமானா, என்னால கண்டிப்பா முடியாது. என்னால வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்றத சொல்றதுக்கான எந்த விதமான இது. இங்க வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, மனிதர்களாகிய நாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 பில்லியன் நியூரான்களை வச்சுக்கிட்டு, நான் கேட்டது வந்து வெறும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோன்றதை தான் கேட்டேன். அதையே நம்ம வந்து ஈஸியா மறந்துடும். ஆனா ஒரு மனுஷன் ஒரு எந்திரத்தை பார்த்து, நீ நான் சொல்றதை கேளு, நீ எதையும் மறக்கக்கூடாது, ஆரம்பத்துல வந்த ஒரு பன்மை வார்த்தையை 100 வார்த்தைகள் கழித்து நீ வந்து சரியாக ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்லாம் நம்ம கட்டளை போடுறோம். அந்த இயந்திரமும் என்ன பண்ணுது, சரி நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருந்தாலும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து இப்போ வந்து அந்த சாத்தியக்கூறை வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நாம பேச போறது அந்த மைய விஷயத்தை பத்தி தான். இயந்திரங்களுக்கு நினைவாற்றல் எப்படி வந்துச்சு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உங்களோட பேராசிரியரோ இல்ல யார்கிட்டயோ நீங்க போய் பேசுனீங்கன்னா, நான் என்னோட பேராசிரியர்கள் கிட்ட பேசினப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வேலை செஞ்ச கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரூம் சைஸுக்கு இருந்திருக்கு.
இன்னைக்கு நம்ம கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ 11 வந்து லான்ச் பண்ண மூணுக்கு லான்ச் பண்ண சேட்டலைட்டை லான்ச் பண்ண எடுத்துக்கிட்ட கம்ப்யூட் பவரை விட அதிகமான கம்ப்யூட் பவர் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன்ஸ் தான் எல்லார் கையிலையும் இருக்கு. அந்த மொபைல் ஃபோன்ஸில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு வாக்கியத்தோட ஆரம்பத்தையும் முடிவையும் இணைக்க அது கற்றுக்குது. நேற்று படிச்சதை இன்னைக்கு மறக்காம உங்களோட சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ ஞாபகம் வச்சுக்குது. அப்போ இதுக்கான பதில்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இது ஒரு நாள் நைட்ல நடந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஒரு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த வரலாறு அமர்வுல பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 70 வருட பயணம். இந்த 70 வருட பயணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ், சில சமயங்கள்ல இதுல நடந்த இந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சி மாதிரி இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரா நம்ம அந்த மறதிக்கு வந்து கஜினி சூர்யான்ற ஒரு கேரக்டர் சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறை வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து தான் படிச்சதை வந்து மறந்துட்டு ஒரு மாதிரி மூச்சிட்டு நிற்கும். நீங்க வந்து இத மாடல்ல வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து அது சிரிக்கவும் வையும், அதே சமயத்துல கடுப்பாவும் இருக்கும். ஏன் இதை வந்து நான் பின்னாடி போய் புரிஞ்சிக்கணும்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் ஏஜென்ட்ஸ்லாம் வந்துருச்சு. நான் ஏன் வந்து ஏஜென்ட்ஸ் இருக்கிற காலத்துல நான் எதுக்கு வந்து ஒரு ஒரு வார்த்தையா ஜென்ரேட் பண்ணணும், ஒரு ஒரு கேரக்டரா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. போன வாட்டி அமர்வுல வந்து அந்த கேள்வி வந்து அட்ரஸ் பண்ணாரு ஸ்ரீனி. இதுல இன்னும் ஒரு முக்கியமான இது என்னன்னா, இத வெறும் வந்து ஒரு காரோட இன்ஜினா மட்டும் பார்க்காம இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல வரக்கூடிய அவுட்புட்ஸை வந்து நீங்க வேலிடேட் பண்ற விதமே தலைகீழ மாறும். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஒரு புது விதமான பேட்டர்னை வந்து பாக்குறேன். ஜெமினி சொல்லிடுச்சு, சாட் ஜிபிடி சொல்லிடுச்சு, அதனால அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றவங்க இப்போ ரொம்ப பேர் அதிகமாயிட்டாங்க. இப்போ ஒருவேளை இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு அது புரிஞ்சிருந்ததுன்னா அதை வந்து அவங்க ஒரு வேளை வேலிடேட் பண்ணிட்டு பேசியிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஜெமினியோ சாட் ஜிபிடியோ யூஸ் பண்றதுல பிரச்சனை கிடையாது. நீங்க பக்கமா எழுதுற டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை நீங்க பக்கம் பக்கமா தேடி எடுத்த ரிசோர்ஸஸா இருக்கட்டும், அதை ஒரு வாட்டி நீங்க வேலிடேட் பண்ணாம அதை கண்மூடித்தனமா நம்புறது வந்து எந்த விதத்துல ஆபத்துன்றது வந்து இதுக்கு பேக் போனாதான் தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் 2 வாரத்துல வந்து தலைகீழ மாற்றங்கள் வந்து கிளாட்ல இருந்து எல்லாத்துலயுமே நடக்குது. அது வெளியே பேசுவோம், அமர்வுக்கு வெளியே பேசுவோம், கிளாட்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, அது எந்த விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம். நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1950களில் ஆரம்பிக்குது நம்ம கதை. அந்த கதையில வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து பேரே வந்து ரொம்ப புதுசு இந்த உலகத்துக்கு. ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட போயிட்டு அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு கதை சொல்லு, எந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை வரும்னு தெரியாம அது வந்து என்ன பண்ணும்னா திக்கி திணறும். அப்போ அந்த பிரச்சனைக்கு வழிகாட்டியா வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிராம்ஸ்ன்ற ஒரு மாடல். அது நாம இந்த செஷன்ல அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஆனா அந்த என்கிராம்ஸுக்கும் ஒரு பெரிய வரம்பு இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வரம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குறுகிய நினைவு தான் இருந்தது. நீங்க ஒரு 5 வார்த்தைக்கு மேல போனீங்கன்னா ஆரம்பத்துல என்ன சொல்லிச்சோ அதை மறந்துடும். அதுக்கு வந்து நீங்க ஒரு கதையை சொல்லி கொடுத்தீங்கன்னா அதோட சூழல் புரியாது. வார்த்தைகளை எண்ணி மட்டும் பார்த்து அடுத்து என்ன வார்த்தை வரும்ன்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன் வச்சு வந்து மட்டுமே அது வந்து பேசும். வேற எந்த முறையிலுமே அது பேசாது. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து நீ வந்து முன்னாடி வரத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மெமரியில வச்சுக்கோன்ட்டு களத்துல இறக்குன ஒரு மாடல் தான் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். ஆனா அதுலயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய நீண்ட நெடிய நாவலையோ இல்ல ஒரு நீளமான வாக்கியங்களோ கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப தடுமாறுச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 1997ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியில வந்து இருந்த 2 ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சதான் வந்து லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி, எல்எஸ்எம். அது வந்து உலகத்தோட ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லாஜிக் கேட்ஸ் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கோடு பார்க்கும்போது டீட்டெயில்டா பார்ப்போம். இறுதியா வந்து பாத்தீங்கன்னா
2017 வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து நாம் இன்னைக்கு கொண்டாடுற சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோட ஆணிவேர் அவர் தான். அப்போ வார்த்தைகளை வரிசையா ஒவ்வொன்றா படிக்கிற பழைய ஸ்டைல்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு மொத்த வாக்கியத்தையும் ஒரே பார்வையில, ஒரு எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன்ல நின்று நீங்க எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி கற்பனை வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு வித்தை தான் வந்து செல்ஃப் அட்டென்ஷன். இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 விஷயத்தையும் டெக் டேர்ம்ஸா இல்லாம உங்களுக்கு புரிஞ்ச ஒரு வகையில எடுத்துட்டு போறீங்களான்றதுதான் இந்த அமர்வோட நோக்கம். சரி வாங்க, இயந்திரங்களின் நினைவாற்றல் அப்படின்ற இந்த செஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இங்க நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன்ல, ஐ லைக் டு ஈட் அப்படின்ற வார்த்தைக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஆப்பிள்ஸ் நீங்க சொல்லியிருக்கலாம், ஐ லைக் டு ஈட் ஃபுட்னு சொல்லலாம். ஃபுட் சம்பந்தமான எந்த வார்த்தைகள் வேணாலும் அங்க வரலாம். ஆனா கம்ப்யூட்டருக்கு வந்து இதை பத்தியான எந்த தெளிவும் கிடையாது. நீங்க தான் வந்து அதுக்கு வந்து இதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வரும்ன்றத நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். அப்போ ஐ லைக் டு ஈட் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு 5 வயசு குழந்தையும் கம்ப்யூட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்கலாமே. நீங்க ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட வந்து நீங்க போய் பேசி பாருங்களேன். ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ், பனானாஸ், சாக்லேட், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லு. ஆனா இதுவே வந்து இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல லெட்ஸ் கோ பேக் டு 1960s ஆர் 70sல இருக்கக்கூடிய கிட்ட போயிட்டு ஐ லைக் டு ஈட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திருப்பி அது என்ன போடலாம்னா ஐன்னு போடலாம். இல்ல லைக் 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 டு ஈட் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி லைக் போடலாம். நான் பேசுன வார்த்தைகள் முட்டாள்தனமா இருக்கும். ஆனா அந்த கம்ப்யூட்டருக்கு அது மட்டும்தான் தெரிஞ்சது. ஏன்னா எந்த வார்த்தை அடிக்கடி வந்துச்சு அது மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்சது அந்த டைமிங்ல. அப்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட்ன்ற அந்த வார்த்தையை பத்தி அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ இன்னைக்கு நான் முன்னவே வந்து டிஸ்கார்ட்ல சொல்லியிருந்த மாதிரி இந்த கதையின் நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ட்ன்றத வந்து இந்திரத்துக்கு கத்துக் கொடுக்க முயற்சி பண்றதுதான். அதுல வந்து என்கிராம்ஸ் வந்து அதுல இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய முதல் மாடல் வந்து பாத்தீங்கன்னா யூனிகிராம்ஸ். ஓகேங்களா? அந்த யூனிகிராம் உள்ளார போக போறோம். ஒரே நிமிஷம், நான் கோடையும் அதுக்கும் எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன். நாம இப்போ ஏஐ உலகத்தோட இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்கூல் போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா பார்த்தாலே நீங்க போதும். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்டாவே பாருங்க. அவரோட பேர் வந்து யூனிகிராம். இப்போ நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அவங்க வளர்ந்து வர விதத்துல வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. அவங்க லாஜிக்கா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு லாஜிக்லாம் எதை பத்தியும் கிடையாது. லாஜிக் இல்லாம பேசுவாங்க. ஏன் இது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் பேசுறதை கேட்டு எந்த வார்த்தை வந்து அடிக்கடி காதுல விழுதோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ என்னோட பொண்ணுக்கு வந்து 3.5 வயசு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் சீசன் போயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் என் மனைவி கிட்ட வந்து இது பப்பாயா வர சீசன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கவும் அவ திரும்ப திரும்ப வந்து அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா. நான் வந்து எப்பெல்லாம் வந்து அவளை கடைக்கு கூப்பிட்டு போறேனோ வாட்டர்மெலன் இல்லை பப்பாயா சீசன், நீ பப்பாயா வாங்கலையான்றது. அதே மாதிரி நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட வந்து போயிட்டு இன்னைக்கு வானம் ரொம்ப அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பாதியில நிறுத்தீங்கன்னா அது அம்மான்னு சொல்லலாம், இல்ல வந்து சாக்லேட்டுன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஆனா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு வானம் ரொம்ப தெளிவா இருந்தது, மேகமூட்டத்தோட இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த குழந்தைக்கு வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கியத்துக்கும் அது சொல்லக்கூடிய பதிலுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது.
ஆனா அம்மான்ற வார்த்தை வந்து அந்த குழந்தை வந்து அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தைன்றதுனால அதை சொல்லலாம். அப்போ யூனிகிராமோட மாடலோட தத்துவமும் இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து சுத்தமா கான்டெக்ட்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன வார்த்தை வந்துச்சு, முன்னாடி என்ன வார்த்தை வந்துச்சு, அதை பத்திலாம் அது கவலைப்படாது. நீங்க கொடுத்த ஒரு ட்ரைனிங் டேட்டா கார்பஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுல எந்த வார்த்தை அதிக முறை வந்திருக்கோ அதை அப்படியே வந்து கிளிப்புள்ள மாதிரி வந்து திரும்ப சொல்லும். அப்ப இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஃபார்முலா எழுதுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் வேர்ட் அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளா PFWன்னே சொல்லலாம். ஏன்னா எந்த நிபந்தனையும் கிடையாது. எந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் இந்த வார்த்தை உருவாக போதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இது இண்டிபெண்ட் ஆஃப் எனி வேர்ட்ஸ் தட் இஸ் கோனா அக்கர் இன் தி சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து யூனிகிராம வந்து கோடா இல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி வந்து 1950களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஷனன் ரிசர்ச்சர் மொழியோட தன்மையை புரிஞ்சிக்காக தான் இந்த மாடலை வந்து முதல்ல பயன்படுத்தினாங்க. ஆனா இதுக்கும் நிஜ உலகத்துக்கும் எந்த என்ன சொல்றது எங்கேயும் போய் பயன்பட போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்க வேணா வந்து இன்னைக்கு நான் இதை ட்ரை பண்ணேன். நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜோக் இஸ் ஜோக், ஐம் கோனா சே எ ஜோக்குன்னு சொல்லிட்டு ஜெமினி கிட்டேயோ அதுக்கிட்டேயோ சொல்லிட்டு த ஜோக் இஸ் ஜோக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹாஹான்னு சிரிக்கும். சப்போஸ் உங்க யூனிகிராம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஹான்றதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டி தான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்னு வச்சுக்கலாம். டி அது வந்து போடலாம். ஸோ அது வந்து ஒரு அப்பாவியான ஒரு குழந்தை மாதிரி அந்த மாடலுக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது. முதல்ல அதை ரன் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோட் லாஜிக்கையும் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கோடிங் பேக்ரவுண்ட் இருக்கு இல்ல இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. எதை பத்தியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா பைடாட்ஸும் அது கலெக்ஷன்ஸுக்கான இம்போர்ட்ஸையும் நம்ம வந்து அது ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கார்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க டைப் பண்ணணும்ல, டயரை எல்லாத்தையும் டைப் பண்ணணும்ல, அந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸா இதெல்லாம் இது பண்ணிருக்கேன். இது வந்து ரிசல்ட்டை வந்து திரும்ப திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிட் அப்படின்ற இந்த யூனிகிராம் மாடல் இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு வாக்கியம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வாக்கியத்துல இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் எண்ணி ஒரு லிஸ்டா மாத்தும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் கவுண்ட்ஸ் டாட் மோஸ்ட் காமன் ஆஃப் ஒன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலோட ஒட்டுமொத்த ரகசியமே இந்த ஒரே ஒரு லைன் தான். என்ன பண்ணுன்னா எப்படி வந்து ஒரு கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க ரேங்க்னு பாக்குறோம், யார் அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதே மாதிரி எந்த வார்த்தை வந்து அதிகமா வந்திருக்கு அதை மட்டும் தனியா எடுத்து இது வச்சுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட். இங்க வந்து ப்ரிடிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கமா கான்டெக்ட் இஸ் ஈக்குவல் டு நன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பிராக்கெட்டுக்குள்ள கான்டெக்ட்னு ஒன்று இருந்தாலுமே நான் கொடுத்துருந்தாலுமே அதுல வந்து நன்னு தான் நான் செட் பண்ணிருக்கேன். அதை வந்து நான் எங்கேயுமே கோட்ல பயன்படுத்தவே இல்லை. நீங்க எங்க வேணா தேடி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே இருக்காது. நீங்க என்னதான் கான்டெக்ட் கொடுத்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே காதுல வாங்கவே மாட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வார். இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஸோ யூனிகிராம்.py இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ளுக்குள்ள ஒரு சென்டென்ஸ் வந்து எப்பயுமே வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஐ லைக் டு ஈட் பனானாஸ் பட் ஐ டூ நாட் லைக் டு ஈட் கிரேப்ஸ் அப்படின்ற இது இருக்கு. ஆனா நான் உள்ள இருக்கக்கூடிய டிஃபால்ட் இதுல வந்து பட்டுன்ற வார்த்தைலாம் போடல. இப்போதைக்கு ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஐ லைக் டு ஈட் பனானாஸ் பட் ஐ டூ நாட் லைக் டு ஈட் கிரேப்ஸ்ன்றத நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட். இப்போ வந்து நான் இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், இதுல நீங்களே பாத்தீங்கன்னா எது அதிக முறை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐ 2 முறை வந்திருக்கு, லைக் 2 முறை வந்திருக்கு, ஈட் 2 முறை வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை வந்திருக்கு.
இப்போ இந்த மாடல் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ லைக் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னா ஐயின் ப்ரிடிக்ட் பண்ணுது. நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா ஐ லைக் டு ஈட்னு சொன்னேன். அது என்ன பண்ணுது? ஐ லைக் டு ஈட் ஐன்னு முடிக்குது. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? அதுவே அதை சாப்பிடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தமே இல்லை. ஐன்ற வார்த்தை வந்து இங்க அதிக முறை வந்ததுனால அது முட்டாள்தனமா அதையே தூக்கி போடுது. முந்தைய வார்த்தை வந்து ஈட்டுன்னு இருக்கு அப்படின்ற எந்த இதுவும் வந்து அது கண்டுக்கல. இப்போ நம்ம இன்னொரு ஒரு சென்டென்ஸ் வந்து போடுவோம் அதே இதுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹலோ 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 வேர்ல்ட் ஹலோ பைத்தான் அப்படின்னு நான் போறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இதுல எத்தனை வாட்டி வந்து ஹலோ வந்திருக்குன்னா 4 முறை ஹலோ வந்திருக்கு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் கான்டெக்ஸ்டா எதை வச்சுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைத்தான் வச்சுக்கலாமா, இல்ல நம்ம வந்து வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். வேர்ல்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஹலோன்னு சொல்லுது. நீங்க இதுலயே போயிட்டு பைத்தான்னு போடுங்க. ஓகேங்களா? எதை போட்டாலும் அது என்ன பண்ணும்னா திரும்ப திரும்ப அது அதிக முறை பார்த்தா ஒன்னதான் சொல்லும். அப்போ உங்களுக்கு இப்போ வந்து இதை பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, எங்கேயோ போயிட்டு இருக்கு, எதுக்கு நான் இதை போய் பின்னாடி போய் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ரொம்ப காட்டமா சொல்லணுமே, எதுக்குமே லாய்க்கு இல்லாத இந்த மாடலை எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து ஒரு பேஸ் லைன். இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு பயங்கரமா செலவு பண்ணி நீங்க ஒரு மாடலை ட்ரெயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடல் ரிசல்ட் வந்து இந்த யூனிகிராம் மாடலை விட மோசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை, அது வேஸ்ட்னு சிம்பிளா தூக்கி போட்டுடலாம். அப்போ யூனிகிராம் மாடல்ஸ் வந்து ஒரு மினிமம் பாஸ் மார்க் மாதிரி பார்க்கலாம். இப்போ பர்ப்ளெக்சிட்டின்ற ஒரு வார்த்தை வந்து நீங்க பின்னாடி ஆய்வு கட்டுரைகளை படிக்கும் போதெல்லாம் தெரியும். என்எல்பி மாடல்களை வந்து ஒப்பிட பயன்படுற ஒரு அளவீடு தான் வந்து பர்ப்ளெக்சிட்டி. அப்போ யூனிகிராமின் பர்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா வார்த்தைகளை வந்து அதனால வந்து சரியா கணிக்க முடியாததுனால அதோட அந்த வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவே நீங்க வந்து உருவாக்கக்கூடிய பைகிராமா இருக்கட்டும், இல்ல ட்ரைகிராமா இருக்கட்டும், இல்ல எல்எஸ்டிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேர்ட்டோ இல்ல எதுவோ வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட பர்ப்ளெக்சிட்டியோட வேல்யூ வந்து கணிசமா குறைவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா உங்க மாடல் வந்து யூனிகிராமை விட மோசமானதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது. அப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி இருக்கு, அக்யூரசி வெர்சஸ் பேஸ் லைன். ஒரு மாடல் வந்து 80% வந்து அக்யூரேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அது பார்க்கறதுக்கு நல்லா தெரியலாம். ஆனா உங்களோட யூனிகிராம் மாடலே என்ன பண்ணுது, 75% வந்து தருதுன்னு நம்ம ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா 5% தான் அதை வந்து பெட்டர் ஆக்கி இருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சிக்னிபிகண்ட் பெட்டர்மெண்ட் தான் பார்க்கணும் நம்ம. அதுக்கு மேல அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 5%க்காக இவ்வளவு பெரிய மெனக்கெடல் வந்து பெரிய இது இல்லை. மெஷின் டிரான்ஸ்லேஷன், ஸ்பீச் ரெகனைசேஷன், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரேண்டமா வந்து யூனிகிராம் பேஸ் லைனை வந்து வைப்பீங்க. இப்போ வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்பெல் செக் இருக்குல்ல, எந்த வார்த்தை அதிகமா புழக்கத்துல இருக்கோ அதை வந்து அது சஜஸ்ட் பண்ணும் பேக்ரவுண்ட்ல. அப்ப இந்த சின்ன அளவுல இருக்கக்கூடிய லாஜிக் வந்து பயன்படுது. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து என்கிராம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள்ன்றதுக்கு பதிலாக ஏபிஎல்இ நீங்க போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு டிக்ஷனரி வச்சிருப்பீங்க, அதுல ஒரு லுக்அப் நடக்கும். போன வாரம் வந்து நான் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து ஒரு ப்ளூம் ஃபில்டர் வச்சு ஒரு ஆய்வு கட்டுரை வந்து அனுப்பிச்சிருப்பேன். அதை இப்போ போய் படிச்சீங்கன்னா அதுல என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க போய் பார்க்க முடியும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கீபோர்டா இருக்கட்டும், ஷிஃப்ட் கீயா இருக்கட்டும், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் பிளஸ் என்கிராம் கலவையா அது பயன்படுது. ஆனா இப்போ எனக்கு வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்டு டிவைசஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிகிராம் பேஸ்டு டிக்ஷனரிஸை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து மெமரி லாஸ் ஆன ஒரு மாடல்.
இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏஐ உலகத்துல பெருசா எதுவுமே சாதிக்க முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றதை யோசிக்கும் போது ஒரு பெரிய மெமரிலாம் வேணாம், நான் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் வந்து பைகிராம். அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கேள்விகள் ஏதாவது இருக்கான்னு நான் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். தமிழ் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இங்க வந்து செல்வா இருக்காரு. இன்னைக்கு கேள்விகளை வந்து செல்வா எடுத்துப்பாரு. சொல்லுங்க, கேள்வி, உங்க கேள்வி கேள்வி. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளா திரும்பி திரும்பி ஐ எடுத்துச்சு இல்லைங்களா? ஆனா நமக்கு லைக் ஈட் இந்த எல்லாம் வார்த்தை எல்லாம் கூட 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனா அது எந்த இதுல ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் தான் ரிப்பீட் ஆனதை எடுத்துக்குமா இல்ல இப்படியே எடுத்துக்குது? இல்ல, அதான் இந்த மாதிரியான கிளாஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் எது வந்து அதிகமா ரிப்பீட் ஆச்சோ அதை எடுத்து ஓகே. அது பின்னாடி வந்து பார்ப்போம். நக்கீரன் செல்வகுமார் எம் அவருக்கும் வந்து கோஹோஸ்டோட இது வந்து கொடுக்க முடியும். சரி சரி. நன்றி. சரி, இன்னைக்கு வந்து கேள்விகள் வந்து செல்வகுமார் இருக்கிறதுனால அவர்கிட்ட விட்டுறேன். அவர் தான் வந்து என்எல்பி எக்ஸ்பர்ட். நீங்க வந்து இதை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் செஷனை வந்து கவனம் செலுத்துறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேளுங்க, கண்டிப்பா. அதுக்காக கேள்விகளை கேட்கறது நடத்தாருங்க. சரி, இப்போ வந்து நாம வந்து ஸ்கிப்கிராம் வந்து பாத்தீங்கன்னா சாரி யூனிகிராம் மாடல்ஸ் வந்து பார்த்தோம் நாம, ரைட்டுங்களா? அதுல வந்து அதுக்கு வந்து முன்னாடி என்ன சொல் வந்தது, அதுக்கு என்ன சூழ்நிலையில இருந்து அது உருவாகுது, அதை பத்திலாம் அது எந்த விதத்திலையும் பொருட்படுத்தாம அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொல்ல மட்டும் திருப்பி திருப்பி கிளிப்புல மாதிரி அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ரைட்டா? அப்ப இந்த குறைய வந்து சரி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கட்ட மாடலுக்கு போகணும். அதுதான் நான் சொன்ன மாதிரி வந்து முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து கொடுக்குறேன். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பைகிராம். அதாவது ஒட்டு மொத்தமா போய் வாக்கியத்தை பார்க்காம 2 வார்த்தைகளையும் அந்த இணை போன அமர்வுல வந்து கேட்டாங்க இந்த பேர்ஸை வச்சு என்ன பண்ண போறோம்ட்டு. அது வந்து இப்போ அது பயன்பட போகுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த என்ன வார்த்தை வரும்ன்றத வந்து நம்ம கணிக்கிறதுக்கு கடைசியா வந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வந்து மெமரியில வச்சுக்கிட்டு நம்ம அதை காமிப்போம். இப்போ நம்ம முன்னாடி பேசின அந்த ஒரு வார்த்தையை எடுத்துப்போம். ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல ஒரு இந்த இடத்துல வந்து பேர்ஸ் வந்து உருவாக போகுது. ஐ கமா லைக், இதே மாதிரி நீங்க வந்து லைக் கமா டூ, டூ கமா ஈட், ஈட் கமா ஆப்பிள்ஸ். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ்ல ஜோடியா எது சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக கரெக்ட் கிடையாது, ஒரு அனாலஜிக்காக சொல்கிறேன். ஒரு டேட்டா பேஸில் வந்து ஜோடி ஜோடியாக எழுதி வச்சிருக்கிற மாதிரி பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து 2 அப்படின்னு ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து இந்த மாடல் என்ன பண்ணுன்னா தனது அதோட அந்த டேட்டா பேஸை தேடி போய் பார்த்துட்டு 2க்கு அப்புறம் என்ன வரும், ஈட்டு தான் வரும் அப்படின்னு டக்குன்னு கணிக்கும். இதுக்கு பேர் வந்து த மரக்கோவ் அசம்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது முழு அந்த ஹிஸ்டரியுமே மறந்துட்டு அதோட அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல அந்த பர்டிகுலர் தற்போதைய நிலையை மட்டும் வச்சு அடுத்த நிலையை வந்து முடிவு செய்யறது தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட வேலை. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இது பாருங்களேன், வெதர் ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, நாளைக்கு மழை வருமா
அப்படின்னு நம்ம கணிக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோமே. தட்பவெட்ப நிலையெல்லாம் ஆராய்ஞ்சு பேசாம இன்னைக்கு மேகமூட்டமா இருக்கு, அப்ப நாளைக்கு மழை வரும் அப்படின்னு ஒரே ஒரு நாள் டேட்டா வச்சு நம்ம பேசுறோம்ல, அதே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த யூனிகிராமுக்கும் பைகிராமுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து யூனிகிராம் வந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்ற ஒரு கிளிப்புள்ள. நீங்க என்ன கதை சொன்னாலும் அவருக்கு புரியாது. ஆனா பைகிராம் என்னன்னா, நம்ம நிறைய நண்பர்களை வந்து பார்த்திருப்போம், இல்ல கொலீக்ஸ் வந்து பார்த்திருப்போம். நம்ம ரொம்ப பெருசா பேசிட்டே இருப்போம், அவங்க அதை கவனிச்சே இருக்க மாட்டாங்க. லாஸ்டா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு நீ கடைசி ஏதாவது சொன்னன்ட்டு அவங்க சமாளிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு உருவகத்துக்கு போயிடுங்க. இப்போ வந்து நான் கோட் வாக் த்ரூக்குள்ள போறேன். சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா பைகிராம் மாடல்ஸ் ரைட்டுங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் பர்டிகுலர் ஒரே ஒரு நிமிஷம். யூனிகிராம் கூட விட வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல எல்லா விஷயங்களும் வந்து கொஞ்சம் இதுல இருக்கும். இதுல இன் பர்டிகுலர் இந்த டிஃபால்ட் டிக் அப்படின்ற ஒரு கவுண்டர் ஒரு இது இருக்குல்ல, இதை வந்து பிரெயின் ஆஃப் திஸ் மாடல்னு நம்ம பார்க்கலாம். இதை எப்படின்னா நான் எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா. என் கற்பனையை மட்டும்தான் சொல்றேன், என்னோடது மட்டும்தான் கரெக்ட்லாம் கிடையாது. ஒரு பெரிய அலமாரி இருக்கு, அந்த அலமாரி மாதிரி இதை யோசிங்க. அலமாரினா பீரோ, இல்லை யாருக்காவது அலமாரின்ற வார்த்தை புரியலன்னா சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து முதல் தட்டுல வந்து அதை ஓபன் பண்ணீங்கன்னா கரண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த அந்த தட்டை நீங்க திறந்தீங்கன்னா அடுத்து வந்த வார்த்தைகள் எத்தனை முறை வந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கும்னு பார்ப்போமே. இப்போ இதுல வந்து பைகிராமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் இருக்கு. அந்த ஃபார் லூப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஐ இன் லென்த் ஆஃப் கார்பஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இது இருக்கும், ஓகேங்களா. இதுல கரண்ட் வேர்டு இருக்கும். இது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ரன் ஆகக்கூடியது. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் அப்படின்றது, நீங்க வந்து டேட்டாபேஸ்ல இல்லாத ஒரு புது வார்த்தையை கொடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு தெரியாதுன்னு அது சொல்லணும்ல, அதை குறிக்கிறதுக்காக இந்த அன்னோன்ன்ற ஒரு வார்த்தையை வந்து வச்சிருக்கோம் நம்ம. யூனிகிராமுக்கு கான்டெக்ட் தேவையே இல்லை, ஆனா பைகிராமுக்கு ஒரு வார்த்தையாவது நீங்க வந்து கணிக்கிறதுக்கு வந்து கொடுக்கணும், அப்பதான் இது வந்து வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போதைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடு வந்து உங்ககிட்ட வந்துடும், நான் அது தந்துடுறேன். இப்போ வந்து பைகிராமுக்கு போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ட்ரைனிங் கார்பஸை வந்து ஒரு நிமிஷம் இதை கிளீன் பண்ணிக்கிறேன், கீழே இருக்க வேணாம். என்னோட ட்ரைனிங் கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ லைக் டு ஆட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஐ லைக் டு ஈட் பனானாஸ், அதையே வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு வார்த்தை வந்து கான்டெக்ட் கொடுக்க போறேன். ஈட்டுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்பிள்ஸ்னு தெளிவா சொல்லுச்சு, ரைட்டா. இது எப்படி வேலை செஞ்சது, அது ஈட்டுன்ற வார்த்தைக்கு அடுத்தது என்ன வரணும்னு ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா ஆப்பிள்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுச்சு. நம்ம பயிற்சி வாக்கியத்துல வந்து ஈட்டுக்கு அப்புறம் ஆப்பிள்ஸ் ஒரு முறை வந்திருக்கு, பனானாஸ் ஒரு முறை வந்திருக்கு. இப்ப முன்னாடி வந்து நண்பர் கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்ப இங்க வந்து டையா இருக்கிறதுனால பைத்தானோட லாஜிக் படி வந்து பாத்தீங்கன்னா அது முதல்ல பார்த்த வார்த்தை வந்து ஆப்பிள்ஸ் ரிசல்ட்டா கொடுக்குது. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இந்த டையை உடைக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா யூனிகிராம் மாதிரி என்ன பண்ணுச்சு, ஐ லைக் டு ஈட் ஐன்னு சொல்லுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வளராம ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலேட்டடா சொல்லுது. இப்போ இதை வந்து இன்னொரு வகையில டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதோட கார்பஸ் அது ட்ரெயின் ஆகி பார்த்துருக்கு, ரைட்டுங்களா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போறேனே. ஐ லைக் டு தானே இருக்கு, லவ்ன்ற ஒரு வார்த்தை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லுது, அன்னோன் அப்படின்னு சொல்லிடுது. காரணம் வந்து என்ன நீ ட்ரெயின் பண்ண வாக்கியத்துல
லவ்ன்ற வார்த்தை கிடையவே கிடையாது. இதை வந்து ஏஐ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பாசிட்டிவ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனிடம் போயிட்டு நான் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து இனிமே வந்து அந்த ஆங்கில புலமைலாம் வந்து அவ்வளோலாம் கிடையாது. இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாவல் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து அந்த நான் இது வரைக்கும் பார்க்காம இருந்திருந்தாலும் அதோட அர்த்தம் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வச்சு என்னால் வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தாண்டி போயிடுது. அதை வந்து டிக்ஷனரி எடுத்து பார்த்த காலம்லாம் போயிட்டு ஓகே இதுதான் அது மீன் பண்ணுதுன்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷனோட ஒரு புது வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படியாவது அவன் சமாளிச்சிடறான். ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்த டேட்டாபேஸில் இல்லாத வார்த்தை இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறோன்னா கையை விரிச்சிடும். இதுதான் பெரிய ஓட்டையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வார்த்தை தான். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், இதை நீங்கள் உங்கள் நோட்புக்கில் கூட எழுதி பாருங்க. The doctors who treated the patient in the emergency room were very tired. நான் இப்போ சொன்ன வார்த்தை வந்து the doctors who treated the patient in the emergency room were very tired. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன், அது ப்ளூரல் ரைட்டுங்களா? வாக்கியத்தில் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறுன்னு வருது. இப்போ இந்த வாக்கியத்தை எடுத்துட்டு போயிட்டேன் நான் வந்து பைகிராம் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரூம்ன்ற வார்த்தை கொடுத்தேன்னா அடுத்தது வந்து வேறுன்றதை தான் ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து வெறும் ரூம்ன்ற அந்த ஒற்றை வார்த்தை மட்டும்தான் பார்க்கும். அதுக்கு முன்னால வந்து 8 வார்த்தை இருந்துச்சுல்ல, டாக்டர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருந்ததுல்ல, அதை வந்து அது வந்து பார்க்காது. அதனால என்ன பண்ணணும்னா ரூம் இஸ்ன்னு நான் வந்து ஒரு பெரிய டேட்டாவா இருக்கு, அதுல நிறைய பேட்டர்ன் வந்துருக்கு, எமர்ஜ் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். ரூம் இஸ்ன்னு இருக்கு, ரூம் வாஷ்ன்னு இருக்கு, இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க டாக்டர்ஸ்ன்றதுனால இந்த ரூமுக்கு அப்புறம் என்ன வரணும்னா வேற தான் வரணும். ஆனா இது என்ன பண்ணலாம்னா ரூம் இஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம், ரூம் வாஷ்ன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர்ல போய் முடிஞ்சிடும். ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த ஹோல் சென்டென்ஸோட கிராமட்டிக்கல் இதை வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கே வந்து அது சதைச்சிடும். அப்போ யூனிகிராம் வந்து கோல்ட் ஃபிஷ் மெமரின்னு வச்சுக்கோங்களேன், பைகிராம் வந்து ஒரு 1 செகண்ட் மெமரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கு. ஆனால் மனுஷன் மாதிரி வாக்கியங்களை வந்து நீள நீளமாக பார்க்கணும் அப்படின்னா அடுத்தது வந்து என்கிராம் மாடல்கள் வந்து மனுஷனோட மூளை போல வந்து செயல்பட்டுச்சு. இதை வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். முன்னாடி வந்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இப்போ இந்த மாடல் வந்து அதுவா டெஸ்ட் பண்ணி பேக் ப்ரொபகேட்லாம் பண்ணுங்களா, இல்லை எப்படி அதோட எரர் ரேட் எல்லாம் எப்படி? இல்ல இன்னும் நம்ம நியூரல் நெட்வொர்க்குக்கு வரல. அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் அது வந்து படிச்சு வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகளோட அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு அது மேட்ச் பண்ணும். ஓகே, அப்போ அது வந்து அது தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இப்படிதான் அந்த கட்டமைப்பு வந்து உருவாச்சு. 1960ல இருந்து ஆரம்பிச்சதில்ல. நம்ம பார்க்கறது வந்து அந்த சீக்வன்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் அது உள்ளார வச்சிருவோம் நாம. ஓகே, பட் இந்த மாடலுக்குள்ளார வந்து அது டெஸ்ட் பண்ணி எரர் ரேட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்களா இந்த மாடல்ஸ்க்கு? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும். ஓகே, செல்வா, நீங்க ஏதாவது இந்த மாடலை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது ஆட் ஆன் இருக்கா? தமிழ் செல்வா காணி இல்லை லிஸ்ட்ல. அப்படிங்களா? சரி, ஓகே, சரி. வேற யாராவது கேள்விகள் இருக்கா? ஓகே, இப்போ திரும்ப திரும்ப இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். இது எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்எல்எம்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தொடக்க கட்டம். இப்படிதான் ஒரு ஒரு வார்த்தையா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அடுத்தது என்கிராம்ஸ்க்கு போனோம், இப்படியே தான் போச்சு. ஓகேங்களா? எடுத்ததுமே வந்து நம்ம வந்து எல்எல்எம்ஸுக்கு அரைவாகல. இது எங்க வேலை செய்யும்னா இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இல்ல, ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்து அடுத்த வார்த்தையை இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. யூனிகிராம் வந்து எந்தவித கான்டெக்ஸ்டும் இல்லாம. இப்ப நீங்களே லாஜிக்கலா யோசிக்கலாம், அடுத்து என்ன யோசிப்பீங்க? இப்ப பைகிராம் வந்து வேலை செய்யுது, அடுத்தது வந்து வேற என்ன கொடுக்கலாம்? அப்போ வந்து இன்னும் நான்
இது கொடுக்கலாம். வேற என்ன கொடுக்கலாம்? நீங்களே உங்க சாட்லேயே சொல்லுங்க. அடுத்தது நீங்க வந்து நீங்க தான் அந்த NLP ரிசர்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பைகிராம் அடுத்தது நீங்க என்ன மாடலை அப்ரோச் பண்ணலாம் நீங்க நம்புறீங்க? உங்களோட நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கணும்னு கிடையாது, கேள்விப்பட்டிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, பதில் சொல்லுங்க. இப்போ 2 வார்த்தை யூஸ் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணலாம்? ட்ரைகிராம், ரைட்டுங்களா? ட்ரைகிராமுக்கு போகலாம். அடுத்தது வந்து 4, 5 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், ரைட்டுங்களா? இங்க வந்து சொன்ன பதில்கள் வந்து கரெக்ட். இப்போ நம்ம பார்த்த யூனிகிராம் பைகிராம் மாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப் மாதிரி பார்க்க வேண்டியதான். இப்போதான் வந்து உண்மையிலே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மிஷின் லேர்னிங் உலகத்துக்குள்ள நுழையிறோம். ஒரு காலத்துல அதாவது 1980 90களில் வந்து தலைச்சிறந்த எல்லா ரிசர்ச்சர்ஸும் கொண்டாடிய ஒரு மாடல் வந்து என்கிராம் மாடல்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நீங்க ட்ரைகிராம், என்கிராம், என்கிராமுக்கு போயிடலாம். ட்ரை அந்த மாதிரி இல்லாம நீங்க எண்ணுக்கு வந்து 3ன்னு கொடுத்தீங்கன்னா 4ன்னு கொடுக்கலாம், 10ன்னு கொடுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். இதோட அடிப்படை விதி ஒன்னே ஒண்ணுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாடலோட மெமரி கான்டெக்ட் லென்த்ன்றது n-1 இருக்கும். நீங்க n is equal to 1 டிஃபைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். n is equal to 10 டிஃபைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா 10-1, அதாவது n-1, அதுதான் அதோட கான்டெக்ட் லென்த்தா இருக்கும், 9 இருக்கும். அப்போ உங்களோட கான்டெக்ட் லென்த்ன்றது n-1 வரைக்கும் இருக்கும். ஒரு 4 கிராம் மாடல் இருக்குன்னு வச்சுப்போமே, அதோட கான்டெக்ட் லென்த் வந்து 3 வார்த்தைகள். நீங்க இப்போ வந்து ஒரு வாக்கியத்தை வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட அர்த்தத்தையோ இலக்கணத்தையோ எல்லாம் பார்க்காது. கடைசியா வந்து 3 வார்த்தைகளை எடுத்துக்கும் தன்னோட ட்ரைனிங் டேட்டாவில இருந்து. அதே வரிசையில வருஷ வந்து எந்த விதத்திலையும் மாறாம வரக்கூடியது இருக்குல்ல, அந்த வார்த்தையை தேடும். அதை அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அங்க வந்து கொண்டு வந்து வைக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா யூனிகிராம் வந்து ஒரு எல்கேஜி குழந்தைன்ற மாதிரி பார்த்தோம். பைகிராம் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி பார்த்தோம்னா, என்கிராம்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் மாதிரி பார்க்கலாம். ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட வந்து நீங்க பேப்பர் கரெக்ஷன் வந்து ரிசர்ச் பேப்பர் கரெக்ஷனுக்கு போனீங்கன்னா ஒரு கமாவும் நீங்க ஃபுல் ஸ்டாப்போ மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆனாலுமே அவர் வந்து பதில் சொல்ல மாட்டார், அது திருப்பி அனுப்பிச்சிடுவார், அது கொஞ்சம் மாறினாலும். இது வந்து அதே மாதிரி இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாவோ இல்லை ஒரு புள்ளியோ மிஸ் ஆச்சுன்னா எனக்கு இது தெரியாது, என்னோட புத்தகத்துல இல்லைன்ட்டு அது மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்றேன். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு நான் வந்து இது வந்து நான் முன்னாடியே சொன்னேன், 1980 90களில் வந்து உலகமே கொண்டாடின ஒரு மாடல். அப்படி ஒரு மாடல் இருக்கிற பட்சத்துல LLMs வர வரைக்கும் ஏன் நம்ம வெயிட் பண்ணி இருக்கணும் அப்படின்றது இப்போ ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த கேள்வி வந்து இயற்கையா வந்திருக்கணும். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய நல்ல மாடல் இருந்திருக்கு, அப்போ வந்து என்ன பிரச்சனையினால இது வந்து இதாச்சு? இப்போ எனக்கு வந்து 10 இல்லை 20 இப்படியே நான் கூட்டிக்கிட்டே போறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ புத்திசாலி ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு. அதுதான் வந்து கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு 10,000 வொக்காபுலரிஸ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பைகிராம் மாடலுக்கு வந்து n is equal to 2ன்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை ஜோடி சாத்தியம்? n/1, 1000, 10,000/1. அப்போ வந்து உங்களுக்கு 10,000 காம்பினேஷன் தான் இருக்க போகுது. இதை நீங்க போய் மெமரியில ஈஸியா ஏற்றிடலாம். இப்போ அதுவே ஒரு 4 கிராம் மாடல்னு வச்சுக்கோமே, n is equal to 4. அப்ப என்ன ஆக போகுது? 10,000/3, அதாவது 1 ட்ரில்லியன், 1 லட்சம் கோடி காம்பினேஷன்ஸ் இருக்க போகுது.
நீங்க அப்போ வந்து யோசிச்சு பாருங்களா, உலகத்தில் உள்ள அத்தனை புத்தகங்களையும் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ட்ரைனிங் டேட்டாவெல்லாம் கொடுத்து 1 ட்ரில்லியன் காம்பினேஷனை உங்களால வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பவே முடியாது. அப்போ மாடல் வந்து நிறைய இடங்கள்ல வந்து 0 0 0 தான் வரும். இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த தரவு பற்றாக்குறை, அந்த டேட்டா ஸ்பாசிட்டி ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுதான் வந்து அதோட இது. இதுல வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இருக்கிறதுனால இதை சொல்றேன், இல்லைன்னா இது தேவையில்ல. ஜிப்ஸ்லான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம தினசரி பேசுற ஒரு மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அடிக்கடி திரும்ப வரும். பெரும்பாலான வார்த்தைகள் வந்து ரொம்ப அரிதாக தான் வரும். ரைட்டுங்களா? இப்போ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றை வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிக வரும். அதே மாதிரி ஆஃப், இந்த மாதிரியான இதெல்லாம் அடிக்கடி வரும். இப்போ வந்து நீங்க வந்து அனிமல்ஸை பத்தி கூட படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிப்போபோட்டமஸ்ன்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அரிதாக தான் வரும். நான் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் பிளானட்டோட எல்லா மேகசின்ஸையும் படிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போபோட்டமஸ்ன்ற வார்த்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அரிதாக தான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ நீளமான அல்லது சிக்கலான ஒரு சென்டென்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், அது வாழ்க்கையில வந்து ஒரு முறை கூட வராம போயிடலாம். அதாவது என்கிட்ட வந்து அதிக ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 10,000 முறை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து ஒரே ஒரு வார்த்தை அது வந்து 10,000 முறை வந்திருக்கு. 2வது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 முறையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5,000 முறை வந்திருக்கு. இப்படியே குறைஞ்சிட்டே வருது. 100வது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா 100 முறை தான் வந்திருக்கு. அப்போ வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக சில வார்த்தைகள் தான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஆக்கிரமிச்சுக்கும். அப்போ வந்து நீங்க ஒரு என்கிராம் மாடலை வந்து எடுத்துக்கிறீங்க. ஒரு பைகிராமோ ட்ரைகிராமோ இருக்கு. அதை நீங்க ட்ரெயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ட்ரைனிங் டேட்டால வந்து தி கேட்டுன்றது ஒரு 1000 வாட்டி வந்திருக்கு. தி டாக்ன்றது 800 வாட்டி வந்திருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டெஸ்ட் டைம்ல வந்து தி ஹிப்போபோட்டமஸ்ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முறை கூட அது வர வாய்ப்பு இல்லைன்னா, அப்ப இப்ப இப்படி எடுத்துக்கோங்களேன். ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ நீங்க வந்து ப்ராபபிலிட்டி படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவுண்ட் ஆஃப் தி ஹிப்போபோட்டமஸ் டிவைடட் பை கவுண்ட் ஆஃப் தி அந்த மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மொத்த ப்ராபபிலிட்டி 0ல தான் நிற்கும். அப்போ டேட்டா ஸ்பார்ஸ் டேட்டா ப்ராப்ளம்குள்ள தள்ளப்பட்டுரும். ஜிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் காம்பினேஷன்ஸ் வந்து மிக அரிதாகவே நடக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம்ஸாக தான் பிரிக்க போகிறோம், ரைட்டுங்களா? 3 வார்த்தைங்களாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு n கிராம் இருக்கு, அதாவது 3 கிராமோ 4 கிராமோ இல்லை 5 கிராமோ இருக்கட்டும், 1 பில்லியன் வேர்ட் கார்பரஸில் சாத்தியமான 3 கிராமை வந்து நீங்கள் என்ன பண்ணாதுன்னா 90% மேலே வந்து வராமலே இருக்கும், திரும்ப திரும்ப வராமலே இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு எஸ்ஸே எடுத்துக்கோங்களேன், அது 3 வார்த்தையாக உடைங்கலாம். நீங்கள் இந்த ஸ்லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப வந்திருக்காது. அப்போ வந்து உங்களால் வந்து அந்த நுட்பத்தை வச்சு எந்த விதத்திலையும் பயன் இல்லைன்றது தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறது. தண்ணி மாத்தரணும். ஓகே, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரியல எனக்கு. யாராவது மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் ஆயிருக்கு, மியூட் பண்ணிக்கோங்க. ஆஷா வீட்டுக்கு கொண்டு போயிடுறோம். தமிழ் திரும்ப இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ நீங்க சொன்ன இந்த இது ஜிப்ஸ்லாம். ஜிப்ஸ்லாம் வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பார்க்குற இதை வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ரேராக தான் வருது. ப்ராபபிலிட்டியில் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரீக்வன்சி வச்சு தானே நடக்க போகுது. மாடல்ன்றது அதிகப்படியான ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் அது வந்து திரும்ப திரும்ப எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். அதனால இப்போ ஹிப்போபோட்டமஸ்ன்றது வந்து உங்களோட மாடலில் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அது 0 ப்ராபபிலிட்டிக்கு போயிடும். அப்போ வந்து நீங்கள் அதை அட்ரஸே பண்ண முடியாது. அந்த காம்பினேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், தி ஹிப்போபோட்டமஸ்ன்னு போட்டிங்கன்னா அது வந்து இது அன்னோன்னு சொல்லிட்டு போயிடும். அதாவது ஜிப்லாவை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, பெரும்பாலான சொற்றொடர்கள், அதாவது வேர்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, மிக அரிதாகவே நடக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இது தமிழாவே எடுத்துக்கோங்க. அகராதியில் உள்ள பொதுவான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் கணிப்பு
இப்போ நீங்க பிரிச்சுட்டே போறீங்க. நான் ட்ரைகிராம், இதுவே ட்ரைகிராமுக்கு போங்கலாம். பொதுவான இதுக்குள்ள நீங்க பிரிச்சீங்கன்னா காமன் வார்த்தைகள் வரவே மாட்டேங்குது பாருங்களா. அதை தான் சொல்ல ட்ரை பண்றேன். ஒரு பில்லியன் வேர்டு கார்பஸ்ல சாத்தியமான அனைத்து 3 கிராம்ஸையும் நீங்க எடுத்தீங்கன்னா 90% மேல அது திரும்ப வராமலே போயிடும். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்மூத்திங்னு ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க. லாப்லாஸ் இல்ல குட் டியூரிங் இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் டெக்னிக்கலா டீட்டெயில்டா போய் படிக்க வேண்டிய இடங்கள்ல தள்ளப்படும். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. அப்போ பைகிராம் வந்து ப்ராபபிலிட்டி அதிகம் வரும்ன்றீங்க பைகிராம் யூஸ் பண்ணா இல்லை? ஆமா வரும். அது நல்ல ஒரு அப்சர்வேஷன் தான். ஆனா அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், அப்படி நல்லா வரக்கூடிய ஒரு மாடல் வந்து ஏன் வந்து நம்ம பயன்படுத்த முடியல அப்படின்றது. அது பின்னாடி பார்ப்போம். அதுக்கும் பதில் இருக்கு. ஓகேங்களா? அவர் சொல்றது வந்து கரெக்ட். இப்போ தமிழ் நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், டவுட். சொல்லுங்க. இதை டிஎஃப் ஐடிஎஃப் கூட எப்படி ரிலேட் பண்ணி சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ நீங்க லேட்டஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, லைக் இந்த ஒரு வேர்டு வந்துட்டு அந்த கார்பஸ்ல இல்லாம போயிடுச்சுன்னா வந்துட்டு ப்ராபபிலிட்டி கம்மியாகும். டிஎஃப் ஐடிஎஃப்க்கும் அப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? டிஎஃப்ஐடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டெக்னிக். அந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட் வேர்ட்ஸை வந்து போடாம இருக்கிறதுக்காக நீங்க யோசிக்கிற வழிமுறை கரெக்ட். அப்ப நான் இதை வச்சு இதை அட்ரஸ் பண்ணலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம டெக்னிக்ஸை தான் பேசுறேன். ஓகேங்களா? நீங்க கேட்டது கரெக்டான ஒரு விஷயம். அதிக முறை வரத்து, நான் வந்து அதிக முறை வரத்தை பத்தி பேசலைங்க, வரவே வராத வார்த்தைகளை பத்தி பேசுறேன். அங்க வந்து டிஎஃப்ஐடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக முறை வந்ததுதான் நம்மளுக்கு பிரச்சனை. பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல இங்க வந்து நிறைய பிரச்சனை. ஹிப்போபோட்டமஸ்ன்றது வரவே மாட்டேங்குது. ஓகே ஓகே புரியுது. தேங்க்யூ. எனக்குமே இந்த கேள்வியெல்லாம் என்ன பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தள்ளும். நீங்க கேளுங்க. தெரியலன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒன்னா சேர்ந்து கத்துக்க போறோம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இன்னும் 2 அமர்வு தான் இருக்கு. சரி, நீங்க வந்து திரும்ப திரும்ப வந்து தியரி பேசினா வந்து உங்களுக்குலாம் வந்து அது ஏற்புடையதா இல்லைன்ட்டு தான் ஹேண்ட்ஸ் ஆன் பக்கம் வந்து சாஞ்சிருங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம முழுக்க ஹேண்ட்ஸ் ஆன் தான் முடிய போகுது. அதனால வந்து கேள்விகள் இருக்குன்னா கேளுங்க. அதிகமா டிஸ்கார்ட் பக்கம் வாங்க எல்லாரும். என்கிராமுக்குள்ள போகிறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய கோடை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா கோடிங் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, கோடிங் தெரியாதவங்களும் இருக்கீங்க. இப்போ இந்த கோடிங்கை வந்து நான் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் அனுப்பும்போது நீங்கள் அதை வந்து எடுத்து போட்டு அவரே வந்து ஜெமினியோ இல்லை வந்து சாட்ஜிபிடியோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அவர் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த அன்னோன் கான்டாக்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஃபைலுக்கு பேர் என்கிராம்னு கொடுத்துருக்கேன். என்னோட கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ் அண்ட் ஐ லைக் டு ஈட் பனானாஸ் பட் ஐ டு நாட் லைக் டு ஈட் கிரேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நாம் உருவாக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாடல் என்ட்ரு பண்ணலாம். ஒரு 4ன்னு நான் என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 4ன்னு இதை என்ட்ரு பண்ணுறேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகிராம். இப்போ நான் சும்மா போடுறேன் ஐ லைக் டு அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு கண்டுபிடிக்குது. ஐ லைக் டு ஈட். ஏன்னா இந்த வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ லைக் டு ஈட், ஐ லைக் டு ஈட், பட் ஐ டூ நாட் லைக் டு ஈட். அப்போ இந்த இடத்துல வந்து ஈட்ன்றது உறுதியா சொல்லுது. ஏன்னா ஐ லைக் டு அப்படின்ற சீக்வன்ஸுக்கு பிறகு 2 முறை ஈட்டுன்னு தான் வந்திருக்கு. அப்ப மாடலுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெமரைசேஷன் நடந்திருக்கு. இது வந்து டெமோ பர்பஸ்ன்றதுனால நம்ம சின்ன சென்டென்ஸை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம். இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண உடனே எல்லாம் அது வராது. இப்போ அடுத்த பஞ்சாயத்தை இதுலேயே பார்ப்போமே. அதே ட்ரைனிங் கார்பஸ் அண்ட் ஐ டூ அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே 4 கிளியர் பண்ணிட்டேன். என்னோட கார்பஸ் ட்ரைகிராம் அண்ட் ஐ டூ அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை போடுறேன். அது என்ன சொல்லுதுன்னா அன்னோன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுது. இப்போ நம்ம டேட்டாவில் வந்து நீ இப்போ ஒரு இந்த டேட்டாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அண்டுன்ற வார்த்தையே இல்லையா
அப்படின்லாம் கிடையாது. அண்ட் ஐ லைக்ன்ற வார்த்தை இருக்குது. நீங்க இப்போ வந்து ஒரு ஹியூமனா நம்ம என்ன பண்ணுவோம், லாஜிக்கா யோசிச்சோம்னா அண்ட் ஐ லைக் அப்படின்னு இருக்கு, அண்ட் ஐ டூ நாட் அப்படின்றதும் இருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எல்லாமே இருக்கிற பட்சத்துல நாம என்ன பண்ணலாம்னா, ஐ வந்திருக்குதா, டூ வந்திருக்கு, அப்ப நாட்டுன்னு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பேட்டர்னை வந்து நம்ம பண்ணணும். ஆனா என்கிராம் மாடலுக்கு இந்த ஜெனரலைசேஷன், இந்த வந்து பாத்தீங்கன்னா எல்எல்எம்ஸ்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜெனரலைசேஷன். இதுக்கு எந்த விதமான ஜெனரலைசேஷனும் நடக்கல. அந்த 3 வார்த்தைகளும் அண்ட் ஐ டூ எக்ஸாக்டா வந்தா, நான் தான் சொன்னேன்ல இவர் ஒரு கராரான ப்ரொஃபசர் மாதிரி, அவர் வந்தா மட்டும்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வார். ஓகேங்களா? இப்போ நக்கீரன் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். பைகிராம் வந்து இந்த ப்ராபபிலிட்டிஸ் வந்து அதிகமா செய்யும். இதே இன்புட்டை எடுத்துட்டு போயிட்டு பைகிராம் மாடல் கிட்ட போய் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதையே நான் கொடுக்குறேன். அதே இதுதான். இப்போ வந்து ஐ டூ அப்படின்னு கொடுக்கலாமா, அண்ட் ஐனே கொடுக்கலாம். ஓகே, பிரச்சனை என்னன்னா நான் இந்த சென்டென்ஸை வந்து ஃபுல்லா கொடுக்கல. கிளாஸ் ஓர் பைகிராம் மாடல்ல வந்து நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அது என்ன தப்புன்றத ஒரே நிமிஷம் நான் பார்த்து கண்டுபிடிச்சேன். நான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கணும், அதை வெட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பல வார்த்தைகள் போடுறேன், அண்டைன்னு கொடுத்துட்டே இருந்திருக்கேன். இப்போ வந்து பைகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் வேரியஸ் ட்ரேட் ஆஃப்னு ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பைகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் மாடல் வந்து இதை வந்து பண்ண மாட்டேங்குது. இதுக்கு பேர் தான் பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட மதிப்பை நீங்க கூட்ட கூட்ட அது என்ன பண்ணும்னா மாடலோட அந்த ட்ரைனிங் டேட்டாவை வந்து பயங்கரமா மெமரைஸ் பண்ணும், அச்சு பிசுறாம அப்படியே மெமரைஸ் பண்ணும். புதுசா எந்த டேட்டா வந்தாலும் அது வந்து என்ன பண்ணும்னா தடுமாறும். அதுவே என்னோட இதை வந்து நீங்க வேல்யூவை குறைச்சிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கும், பட் இதுவா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்ல இதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு தான் வந்து பேக் ஆஃப் அண்ட் ஸ்மூத்திங் என்ற டெக்னிக்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ மாடல் வந்து 4 கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அண்ட் ஐ டூன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், தெரியலன்னா உடனே வந்து அந்த தோல்வியை ஒத்துக்காம அது 3 கிராம் மாடலுக்கு போகும், அண்ட் ஐ டூ அப்படின்ற வார்த்தைக்கு போகும், அதை பார்க்கும். அதுக்கு வார்த்தை இருந்ததுன்னா என்ன பண்ணுன்னா அந்த வந்து பேட்ச் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி போயிட்டே இருந்ததுனால பேக் ஆஃப் ஸ்மூத்திங் மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து பெருசாக வேலை செய்யல. ஒவ்வொரு வாட்டியும் எண்களா மாற்றி டிஸ்கிரீட் கவுண்டிங் போட்டு எக்ஸாக்ட் மேட்ச் தேடுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கான்டெக்சுவல் மீனிங்கை புரிய வைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ வார்த்தைகளை வந்து வெறும் எண்களா பார்க்காம அதை ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ல வச்சு பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது தான் நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ்குள்ளவே வரும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மிஷின் லேர்னிங்ல இருந்து இந்த இடத்துக்கு வரும். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்னு ஒருத்தரை பார்க்க போறோம். அவருக்கு என்னன்னா வந்து ஹிடன் ஸ்டேட்னு ஒரு மெமரி இருக்கும், அவருக்குள்ள வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த மெமரிக்குள்ள இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆர்என்என் பார்க்க போறோம். டைம் இருக்கா நினைக்கிறேன் இருக்கு தமிழ் ஒரு 20-30 நிமிஷம் காணுமா எனக்கு? கேள்விகள் இல்லாத பட்சத்துல நான் அதுக்குள்ள போயிடுறேன். இல்லை, ஒரே ஒரு கேள்விங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் நீங்க சொன்னதுனால இந்த எலிசா அப்படிங்கிற ஒரு சாட்பாட் வந்து 1960s பியூர்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸை வச்சு மட்டுமே உருவாக்கி ஒரு சாட்பாட் உருவாக்கியிருக்காங்க.
அதுக்கும் இப்போ நம்ம கற்றுக்கிட்டதுக்கும் ஏதாவது தொடர்பு ஏதாவது சொல்ல முடியும்? எலிசா வந்து பாத்தீங்கன்னா, அது நம்ம அந்த முதல் அமர்விலே பேசியிருப்போம். எலிசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன், என் அம்மா என் மீது கோபமால் இருக்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அம்மா ஏன் கோபமாய் இருக்கிறாள் இப்படின்னு திருப்பி கேட்கும். அது எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்லயும் வந்து வரல. ஆனா இப்ப நீங்க போயிட்டு ஜெமினி கிட்ட வந்து போயிட்டு இதே வார்த்தைகளை வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும்னா இதே மாதிரியான நிறைய ட்ரைனிங் டேட்டாஸை பார்த்து ஒரு பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ். இப்போ என் அம்மா என் மீது கோபமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொன்னதும் வெறும் அதுல இருந்து கேள்வி, அந்த சொன்ன வார்த்தையில இருந்து ஒரு கேள்வியை உருவாக்காம நீங்க ஒரு மனுஷன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரியான பேசக்கூடிய பேட்டர்னை வந்து அது ட்ரைனிங் டேட்டாவில இருந்து எடுத்திருக்கு. அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இப்ப நடந்திருக்கு, வேற எதுவும். நன்றி. சரி, இப்போ வந்து ஆர்என்என் லாங்குவேஜ் மாடல் நாம இது வரைக்கும் பார்த்த என்கிராம் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயிலே தான் இருப்பாங்க. எக்ஸாக்ட் மேட்ச் வந்தா மட்டும் அவங்க வந்து மெமரைசேஷன் டெக்னிக் மட்டும்தான் அவங்களுக்கு. கடைசி வார்த்தை வந்து அச்சு பேசுறாம நீங்க அப்படியே வந்தா மட்டும்தான் அவங்களால பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா வந்து இது இருக்காது. ஆனா மனிதர்களாகிய நாம வந்து பாத்தீங்கன்னா மொழியை வந்து அப்படி மனப்பாடம் எல்லாம் பண்றது கிடையாது. இப்ப நான் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து தூய தமிழ் வரும், திடீர்னு வந்து சென்னை தமிழ் வந்து வெளிப்படும், பாண்டிச்சேரி தமிழ் வெளியே வரும், ஆங்கிலம் கலந்து வரும். அது வந்து நம்ம வந்து நம்மளோட சூழல்களையும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு எமர்ஜென்ட் பிஹேவியர். அப்ப இந்த எக்ஸாக்ட் மேட்ச்ன்ற முட்டுச்சந்தை வந்து நம்ம உடைச்சிட்டு பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போறோம். ஆர்என்என் இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் போடும்போதும் இப்படிதான் போட்டேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து அந்த பேட்டர்னை வந்து திருப்பி திருப்பி சொல்றது வந்து ஒரு கோலை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல, அதான் அந்த ஹிடன் ஸ்டேட்னு வச்சுக்கோங்களா. அந்த ஹிடன் மெமரியா ஒரு ஒரு இடத்துக்கு வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நான் எப்படி கற்பனை பண்றேன்னா, ஒரு பாட்டி வந்து கதை சொல்றாங்கல்ல, அவ வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டி அதுல வந்து முதல் வரி வந்து ஒரு காட்டுல ஒரு முயல் இருந்துச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா நீல நிறத்துல இருந்துச்சு அப்படின்னு அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுவா, அந்த ஒவ்வொரு வரியை வந்து அவ ஆரம்பிக்கும் போதும் முதல் வரியோட சாராம்சத்தை வச்சிருப்பா, அதோட சேர்த்து இரண்டாவது வரியையும் சேர்த்துப்பா, மூணாவது வரிசையும் சேர்த்துப்பா, அப்படியே போகும். ரைட்டுங்களா? இப்படி ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போது அவ என்ன பண்ணுவானா ஒரு சின்ன குறிப்பு எடுத்துக்கு மனசுல வச்சிருப்பாள். அதே மாதிரி தான் இந்த ஆர்என்என்னும் ஹிடன் ஸ்டேட்ல வச்சிருக்க மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான தோற்றம் முக்கியமா இருக்கோ அப்படி கற்பனை பண்ணு. அப்போ ஒவ்வொரு புதிய வரியை படிக்கும் போதும் முந்தைய குறிப்பை என்ன பண்றான்னா அவ அப்டேட் பண்ணிட்டே இருக்கா தன்னோட மனசுல. ஆர்என்என்னும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது, தன்னோட ஹிடன் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணிட்டே இருக்கு. இப்ப பிரச்சனை என்ன, இந்த கதை ரொம்ப நீளமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையின் ஆரம்பத்துல முயல் வந்து நீல நிறத்துல இருந்துச்சுன்னு சொன்னால அது கதையில எந்த விதத்திலையுமே வந்து தேவைப்படல. அதனால வந்து போக 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 ஹிடன் ஸ்டேட்ல வந்து அதை பத்தியான இதையே வந்து மறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்காதுன்னா முயல் நீ என்ன நிறத்துல இருந்ததுன்றது தெரியாது. இதை தான் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நான் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கெல்லாம் போகல, இதை வந்து இப்படியே புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பாட்டிக்கு வந்து எல்எஸ்டிஎம்ன்ற ஒரு டூலை வந்து கொடுக்க போறீங்க. அந்த டூல் வந்து ஒரு நோட்டு புக் மாதிரி, அதுல அவன் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பா. அப்போ இந்த ஆர்என்என் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலயோ நேத்தோ வந்ததெல்லாம் 1980 வந்து ஜெஃப்ரி எல்மன், மைக்கேல் ஜார்டன் போன்ற ஜாம்பவான்ஸ் வந்து இதை உருவாக்குனாங்க. 1990களில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் ரெக்கக்னைசேஷன், ஹேண்ட் ரைட்டிங் ரெக்கக்னைசேஷன், இது எல்லாத்தையும் வந்து ரூல் பண்ணது ஆர்என்என்ஸ் தான். சரி, ஒரு என்கிராம்ல நம்ம என்ன பார்த்தோம், அண்ட் ஐ டூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுச்சு, எனக்கு தெரியாதுன்னு அது கை விரிச்சிருச்சு. ஏன்னா அந்த 3 வார்த்தைகளும் சேர்ந்த எந்த இடத்துலயும் வரவே இல்லை. ஆனா ஆர்என்என் என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ட் ஐ டூ அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு அது என்ன பண்ணாது, எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்லாம் அது பார்க்காது. அது ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு ஹிடன் ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுக்கும். டூன்ற வார்த்தை பார்த்ததும் ஓஹோ முந்தைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஐ டூ வந்த பிறகு நாட்டுன்னு வந்துச்சு,
அப்போ இந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா எந்தவித தயக்கமே இல்லாம அன்டைடுன்னு போட்டதும் அது நாட்டுன்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் வந்து ஜெனரலைசேஷன். இங்க ஆனா பெரிய பிரச்சனை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா காதுல கிசுகிசுக்கிற மாதிரி இல்ல முதுகுல இந்த வட்டம் நீளம்லாம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல அதை தாண்டி தாண்டி போக போக வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து டிகிரேட் ஆகி வந்து 0 ஆயிடும். அதை சால்வ் பண்றதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது வந்துச்சு. இப்போ வந்து கோடுக்கு போகும். ஓகே, இங்க ஆர்என்என் லாங்குவேஜ் மாடல்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது வந்து ஓகே, இது வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா யாராவது சீனியர் டெவலப்பர்ஸா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் புரியக்கூடிய லாஜிக்காவே இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி பார்த்தது இல்லை. இதை வந்து எடுத்து போட்டு ஒன்று ஒன்றும் உடச்சி பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட வேலையா இருக்கணும். எதை பார்த்தும் வந்து மலைக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்னோட கார்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ லைக் டு ஈட் ஆப்பிள்ஸ், ஐ லைக் டு ஈட் பனானாஸ், பட் ஐ டு நாட் லைக் டு ஈட் கிரேப்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அதில் வொக்காபுலரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா அதை சார்ட் பண்ணி லிஸ்டா எடுத்து டோக்கன்ஸா தனித்தனியா பிரிச்சு வச்சுப்பேன். அது வெளியே உடையும் போது காட்டுறேன். இப்போ கான்டாக்ட் சைஸ் வந்து 3ன்னு வச்சிருக்கேன். அப்போ 3 வார்த்தைகளை இன்புட்டா கொடுத்தீங்கன்னா 4வது வார்த்தை வந்து டார்கெட்டா அது வந்து கண்டுபிடிக்க போகுது. நம்ம டேட்டாவில் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 19 வார்த்தைகள் இருக்கு. இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா 16 ஜோடி வந்து உருவாகுது. ஐ லைக் டு அந்த மாதிரி 3 3 3 வந்து உடையணும்ல, அது வந்து அந்த ஜோடி உடையும். வெளியே நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது தெரியும். இப்போ இங்க வந்து NNN.embeddingன்னு இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா வார்த்தைகளை வந்து என்ன மட்டும் பார்க்காம நம்ம போன வாட்டி பார்த்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு 10 டைமென்ஷன் கொடுத்து, ஏன்னா எம்பெடிங் டைமென்ஷன் வந்து நான் 10ன்னு வச்சிருக்கேன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்டனல் ஸ்பேஸ்ல அது பார்க்கும். அடுத்து NN.RNN அப்படின்னு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த ரிலே ரேஸ் வீரர் மாதிரி. இவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த இன்டென்ட் ஸ்டேட்டை படிச்சு என்ன பண்ணுவாருன்னா என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுப்பாரு. இந்த self.fcன்னு இருக்குல்ல, இந்த self.fcன்றது தான் வந்து ஒரு ஃபுல்லி கனெக்டட் லேயர். ஆர்ன் படித்து முடிச்சுட்டு அந்த இறுதி ஹிடன் ஸ்டேட்டை வச்சு அடுத்த வார்த்தை என்னவா இருக்குன்னு வொக்காபுலரிக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்து அவர் இது பண்ணுவார். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 150 எபோக்ஸ் தான் வச்சிருப்பேன், ரொம்ப சின்னதாக இருக்கணும் ட்ரைனிங்ன்றதுனால. இது எல்லாமே வந்து இதான். அதே மாதிரி இந்த கோட்ல வந்து நான் ஒரே ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். என்ன ட்ரிக் வச்சிருக்கேன்னா, நீங்க மாடலுக்கு தெரியாத ஒரு வார்த்தையை இன்புட்டா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எரர்னு வராம அதை இண்டெக்ஸ் 0வா மாத்திக்கும். உண்மையான சிஸ்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, யூஎன்கே என்ன இருக்கும், நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எனி என்எல்எம்ஸ் ட்ரெயின் பண்ணும் போது அது அப்படிதான் வச்சிருக்கோம். ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா அதை இண்டெக்ஸ் 0வா போட்டு சும்மா இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ற ஒரு காரணத்தினால அதை மட்டும் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோடோட பேர் வந்து பாத்தீங்கன்னா RNN லாங்குவேஜ் மாடல்னு வச்சிருக்கேன். Python 3 RNN. சரிங்களா? இப்போ என்னோட கார்பஸ் வந்து டிஃபால்ட் கார்பஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அது ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரெயின் ஆகிட்டு அது என்ன கேட்குதுன்னா, நீ என்ன வந்து ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ற, எனக்கு வந்து இன்புட் டெக்ஸ்ட் என்ன வேணா சொல்லு அப்படின்னு. நான் என்ன சொல்ல போறேன்னா ஐ லைக் டு அப்படின்னு நான் கேட்குறேன். சொன்னதுமே அது என்ன சொல்லிடுச்சுன்னா ஐ லைக் டு ஈட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல 16 ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ் போன அமர்வுல வந்து யாரோ கேட்டீங்க இந்த பேர்ஸை வச்சு என்ன பண்ண போறோன்ட்டு. இதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்டும் நெக்ஸ்ட் வேர்டையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணியிருக்கோம். அப்ப ஈட்டுன்னு அது சரியா கணிக்குது. இப்போ அதே RNN அதே கார்பஸ், ஓகேங்களா? இப்போ அன்டைடு நம்ம வந்து முன்னாடி நம்ம வந்து என்கிராம்ல பார்த்தோம்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டுன்னு அது சொல்லிச்சுல, நான் முன்னாடியே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அன்டைடுன்றது புதுசு தான். ஆனா ஹிடன் ஸ்டேட்ல அண்டு ஐ அப்படின்ற வார்த்தை வந்து டூ அண்டு ஐ அதுக்கப்புறம் கடந்து வந்து டூவை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அதோட மெமரியை தேடி பார்க்கும். அந்த மெமரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஐ டூ பேட்டர்னை பார்த்துருக்கும் ஆல்ரெடி. அதுக்கடுத்து நாட்டு தான் வந்ததுன்ட்டு அந்த லாஜிக்கை வச்சு நாட்டுன்னு கணிக்குது. இது வெறும் இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மிஷின் லேர்னிங்ல மெமரைசேஷன் நடந்துகிட்டு இருந்தது.
இப்போ என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங் எ பேட்டர்ன் ரெக்கக்னைசேஷன் வருது. இப்போ நான் வந்து இன்னும் இதே கார்பஸுக்குள்ள இன்னொரு விளையாட்டு செய்யும். ஐ லவ் டு அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ லவ் டு ஈட்டுன்னு வந்திருக்குல்ல, இதுல என்ன நடந்தது நான் சொல்றேன். நாங்க ஒரு ட்ரிக் வச்சோம்ல, இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு வச்சோம்ல. இண்டெக்ஸ் ஆஃப் ஜீரோ என்னன்னா அடிக்கடி வந்தது வந்து அண்டு தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லவ் வந்து அண்டா மாறிடும். அதனால ஐ அண்ட் டூ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப மாடலுக்குள்ள போகும்போது ஐ அண்ட் டூ அப்படின்றது வந்து அர்த்தமே இல்லைனாலும் டூன்ற வார்த்தையை வச்சு ஈட்டுன்றது ஒரு லாஜிக்கான வார்த்தைன்னு அதனால கண்டுபிடிக்க முடியுது. உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நம்புறேன். எல்எல்எம்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ல இருந்து தான் கோர்வையா வார்த்தைகளை எடுத்து போட்டு இது பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்போக்ஸ் 5, 50, 100, 150 அப்படிலாம் இருக்குல்ல, அந்த லாஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்குல்ல. லாஸ் குறைய என்ன ஆகுதுன்னா மாடலோட தன்னம்பிக்கை வந்து, அதாவது கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லுவோம். வெறும் 150 எப்போக்ஸ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து இந்த 150 எப்போக்ஸ்லேயே அது என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே அது வந்து மெமரைஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்புகள் அதிகம். நீங்க வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஈட் கிரேப்ஸ், டேட்டா இஸ் கிங், இது மாதிரியான வார்த்தைகள்லாம் அது வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. சரி, முக்கியமா இதை ஏன் பத்தி பேசுறோம்? இந்த RNN இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாட்ஜிபிடியோ ஜெமினி மாதிரியான ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் இல்லவே இல்லை. சிரி இருக்காது, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்காது. இன்னைக்கு நீங்க இந்த பாத்தீங்கல்ல, ஒரு சின்ன ஒரு பிளாக் ஆஃப் கோட்ஸ் இருக்குல்ல, அண்ட் ஐ டூன்றத வச்சு நாட்டுன்னு கணிச்சது தெரியுமா? அந்த ஆர்கிடெக்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உலகத்துல பார்க்கக்கூடிய பில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து உருவெடுத்து இன்னைக்கு வந்து உலகத்தை ஆட்டிக்கிட்டு ரூல் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா RNN-ஓட குறைபாடு வந்து வேனிஷிங் கிரேடியன்ட், அந்த மறதி நோய் தான். அதுக்காக கொண்டு வந்து தான் LSTM. அவரை பார்க்கறதுக்கான நேரம் இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு, இருந்தாலும் ஏதாவது கேள்விகள் இருக்கானோ நான் பார்த்துக்கிறேன். இந்த எப்போச்சுங்கிறது என்னங்க? மாடலுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து போய் அந்த பேட்டர்னை, நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல அது கண்ணில் காமிக்கிற மாதிரி, எப்படி வந்து நம்ம மனப்பாடம் படிப்போம்ல பேட்டர்ன்ஸை, அது மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் எப்போக்ஸை. ஆமாம், திரும்ப திரும்ப அது கண்ணில் காமிக்கிறது. ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் 50 எப்போக்ஸ்லையும் அந்த எல்லா டேட்டாவையும் காமிச்சிருப்பீங்க, அடுத்த 50ல் திருப்பி காமிச்சிருப்பீங்க, அது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல காமிச்சிருப்பீங்க. அதுல இருந்து அது வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்னை வந்து அது எமர்ஜ் ஆகும். வேற ஏதாவது கேள்வி? யூஸ்வலா நம்ம நியூரல் நெட்வொர்க்ல வந்து ட்ரைனிங் டேட்டா, டெஸ்ட் டேட்டான்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இதுல வந்து டெஸ்ட் டேட்டா மாதிரி எதுவுமே செட் பண்ணல. அப்போ அது எப்படி அந்த லாஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி? இல்ல நீங்க டெஸ்ட் டேட்டான்றதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கான்டெக்ஸ்ட். நான் நெக்ஸ்ட் வேர்டை வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். இப்போ ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன், இங்க வந்து செல்ஃப் லேபிளிங் பண்ணி நம்ம டேட்டாவை உடைச்சிடும். இவர் தான் வந்து இன்புட்டு, எனக்கு அவுட்புட் இவரா தான் இருக்கணும். இதே மாதிரி 3 வார்த்தைகள் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வார்த்தைக்கு இதுதான் அவுட்புட் அப்படின்னு இருக்கு. நான் அந்த டெஸ்ட் டேட்டா தான் நான் வந்து இது போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுதான் வரணும்ன்ற நம்பருக்கான மேப்பிங் கிடையாது, இல்ல அது வார்த்தைகள் தானே. வார்த்தைகள்ல இத வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேட்டிவ் ஏஐயோட பிஹேவியர் என்ன, புதுசா ஒரு வார்த்தைகளை உருவாக்குறது. இங்க புதுசாலாம் உருவாக்காது. அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரோட மிக அழகிய ஒரு தருணமா மாறும். ஆனா இங்க அதை பத்தியான எப்படி அந்த நோக்கி அது போய்கிட்டே இருக்குன்றத நம்ம பார்க்கணும். தமிழ் நீங்கள் லாஸ்ட் 0.2117 இருக்கிறது வந்து அப்போ நம்ம அக்யூரசிங்க 79% அந்த ட்ரைனிங் டேட்டால. ஆமா, இது வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர். என்னோட அதாவது கிராஸ் என்ட்ரோபி லாஸ் வந்து குறைய என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும். லாஸ் குறைஞ்சிட்டே வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன டேட்டா இல்லை, நம்ம ஒரு பெரிய டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இந்த கோடு அனுப்புறேன், நீங்க ஒன்றும் இல்லை அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டுட்டு நீங்க விளையாடி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து லேர்னிங் ரேட் மாற்றுவீங்க. இந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு போக்ஸ்ல நிற்கலாம் இது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுதான் என்னோட கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு, இப்போவும் நமக்கு இந்த ரியல் வேர்ல்ட் யூஸ் கேசஸ்ல இந்த RNN அப்ளை பண்ண முடியுமா? இருக்கு, நான் அதை தான் சொன்னேன்ல. சிரி ஒரு காலத்தில் நல்லா வேலை செய்யல, ஒத்துக்கிறேன். கூகுள் அசிஸ்டன்ட் நல்லா வேலை செய்யல, ஆனால் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தது இல்லை. கடந்த ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு
5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே இங்க இருந்து தான் நான் வந்து வேர்டு மேப்பிங் எல்லாமே நடந்தது. ஸோ இது எல்லாமே அங்க இருந்தது. தமிழ் QAல ஒரு கேள்வி இருக்குது. இதோ போய் பார்ப்போம். ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் தாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் காளீஸ்வரர். அது ஓகேங்களா? I-1 அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரியான இது இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் ஃபார்முலாஸ் பீன் யூஸ்டு டு திஸ் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் லைக் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். என்ன கேட்குறீங்க காளீஸ்வரர்? அன்மியூட் பண்ணி கேட்க முடியுமா? நீங்க என்ன கேட்குறீங்கன்றது வந்து நான் புரிஞ்சுக்கிறது கரெக்டான்னு பாருங்க. லைக் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற வார்த்தை இருக்குல்ல, எனக்கு அந்த இடம் மட்டும் புரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் எப்படி வந்து வெக்டரைஸ் பண்ண போகிறோம்ட்டு. இப்போ வந்து இது நம்பர்லாம் அசைன் ஆகிருக்கு, ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதுலேருந்து ப்ராபபிலிட்டியில் இது என்ன மாதிரியான பேட்டர்ன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் வேர்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் த வே, அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு கேள்வி சாட்ல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அ வேர்ட் இஸ் இன்வேலிட் அண்ட் ஹவு இட் வில் ரியாக்ட், லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஈட் வி ஆர் கிவிங் இன்புட் அஸ் 8 AET நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட எக்ஸாம்பிள் தான் நினைக்கிறேன். பட் யா, அதாவது இஃப் வேர்ட் இஸ் இன்வேலிட் how will, ஓகே ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, இன்கரெக்ட்னா என்ன கேட்குறீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டோக்கனைசேஷனில் போயிடலாம். இந்த ஈட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஏஇடின்னு இருக்குல்ல, இது சப்வேர்ட் டோக்கன்ஸாக உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். A + ET, AE + E, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்வேர்ட் டோக்கனைசேஷனில் இது எதுவுமே மேட்ச் ஆகாது. இது வந்து அன்னோன் டோக்கன்ட்டு இது சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா, டோக்கன் எக்ஸிஸ்ட் ஆனால் தான் அதை ப்ராசஸ் பண்ணும், இல்லைன்னா அன்னோன்னு தள்ளிவிடும். ஓகேங்களா? அந்த OOBன்னு பார்த்தோம்ல, நம்ம அவுட் ஆஃப் வெக்காபுலரியில் போயிடும். நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து இந்த மாதிரியான மாடலில் கேட்குறீங்கன்னா நாம் வந்து அதை என்னவா கொடுக்குறோனோ அதை அப்படி தான் எடுத்துக்கோம். ஏன்னா நான் உள்ளார ஈட்டுன்னு கொடுத்துருந்தேன்னா அது ஈட்டுன்னு தான் சொல்லும், ஏஇடின்னு போட்டிருந்தேன்னா அது ஏஇடின்னு தான் அதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஏன்னா டேட்டா வந்து தப்பாக இருந்ததுன்னா அவுட்புட்டும் தப்பாக தான் வரப்போகுது. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்குறது LLMல கேட்குறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து டோக்கனைசேஷன் பகுதியிலேருந்து உங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணேன். முத்துவேல் ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இந்த ஹிடன் ஸ்டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், ஹவு டஸ் இட் டிசைட் விச் டேட்டா டு கேரி ஃபார்வர்ட்? ஹிடன் ஸ்டேட்ல வந்து ஓகே, அதுதாங்க LSTM எல்லாமே. இதுக்கு வந்து பதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்து ஏன் வந்து நம்ம வந்து அடுத்த இதுக்கு போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியலாக படி. ஓகேங்களா? இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹிடன் ஸ்டேட் கிடையாது, பேரலாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பார்க்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடியூவல் கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்கும். அது மூலயமா அது இந்த வேலையை செய்யும். இந்த பிரச்சனையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா LSTMமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாவலுக்கெல்லாம் அது வேலை செய்யாது, தோத்துரும். ஸோ இந்த ஹிடன் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சேர்ந்துக்கிட்டே வரும், ஓவர் த பீரியட் அது வந்து மறைஞ்சிடும். அதனால இது பண்ண முடியாது. இந்த கேட்டட் மெக்கானிசம்ல வந்து டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா H of Tன்னு சொல்லுவாங்க, ஹிடன் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து டைம் ஸ்டெப் T+1 அப்படின்னு வச்சுக்கோமே. இது வந்து RNNல. இதுவே வந்து CT வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது LSTMல. இது வந்து லாங் டேர்ம் மெமரி. LSTMல வந்து மொத்தம் 3 கேட் இருக்கும், நம்ம இன்னும் பேசவே இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபர்கெட் கேட், இன்புட் கேட், அவுட்புட் கேட்னு இருக்கும். இப்போ ஃபர்கெட் கேட் வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து என்ன டிசைட் பண்ணுன்னா, இந்த என்னோட ஓல்டு செல் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த C of T - 1 இருக்குல்ல, இது எவ்வளோ ஓல்டு,
இதை நான் மறக்கலாமா வேணாமா, இதை வச்சுக்கலாமான்றது இதுதான் டிசைட் பண்ணும். அடுத்தது சிஎஃப்டி, இது இன்புட் கேட் இருக்குல்ல, இது வந்து இந்த கேண்டிடேட் வந்து எவ்வளோ புதுசு இதை ஆட் பண்ணலான்ட்டு அதை ஆட் பண்ணும். அவுட்புட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஃப்டி, இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை வச்சு தான் இது பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து வெறும் ஒரு ஹவு ஓல்ட் இட் இஸ், ஹவு நியூ இட் இஸ், அந்த மாதிரியான பேட்டர்ன்ல இருந்து தான் இது பண்ணும். ஸோ உங்களுக்கான ஸ்டேட் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். செல் ஸ்டேட்டு, ஹிடன் ஸ்டேட்டை வச்சு இது பண்ணோம். இந்த லேர்னபிள் சிக்மாய்ட் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன பண்ணுன்னா எது ஓல்டு எது நியூ இதை வந்து சால்வ் பண்ணலான்றத முடிவு பண்ணும் இந்த கேட்டட் மெக்கானிசம். நான் இன்னும் எல்எஸ்டிஎம் போல இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் வந்து எல்எஸ்டிஎம்ல தான் இருக்கு. வேற ஏதாவது கேள்வி வந்திருக்கா? ஓகே, ஒரு கேள்வி இருக்கு. Are there any use cases to switch to RNN instead of using RAG or LLM right now? பெட்டரா வேலை செய்யறது எல்எல்எம் வேலை செய்யுது. அதனால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்எனுக்கு போகிற வேலைகள் இருக்காது. கம்ப்யூட் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர், ஓகே இதுவே நான் கேட்கறேனே, இப்போ ஆர்என்என் இங்க விளையாடி பார்த்துட்டோம். இதே ஒரு மாடலை வந்து எல்எல்எம் மாடலை வந்து இங்க நான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்க என்னோட சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன்டு பிளேசஸ்ல ஆர்என்என் யூஸ் பண்றது தான் பெட்டரான வழியா இருக்கும். ஓகேவா? இது என்னோட பார்வையில இருக்கக்கூடியது. ஆனா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸ்டில் நவ் எதை சொல்லலாம் அப்படின்றது இனிமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இதுவா இல்லை. நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் ரெகக்னைசேஷன் இன்ஜின்ல தாங்க. அது ரொம்ப நல்லா வேலை செஞ்ச ஒரு விஷயம். நீங்க எல்எஸ்டிஎம்மோ இதெல்லாம் இருக்குல்ல, இன்னுமே நீங்க வந்து டைம் ஃபோர்காஸ்டிங் நடக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆர்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேரியன்ட் தான் எல்எஸ்டிஎம்லாம் பார்க்குறோம். டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ லேட்டன்சியில் நடக்கிற ஒரு விஷயங்களா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆர்என்என். ஓகேங்களா? யாராவது படிக்கிறீங்கன்னா இதை படிச்சு பாருங்க. மாம்பான்னு சொல்லுவாங்க. ரெஸ்நெட் மாதிரி ரெட்நெட்னு ஒன்று இருக்கும், மாம்பான்னு ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப பாப்புலர். இந்த 3-4 வருஷமா 2 வருஷமான்னு தெரியல, நிறைய வளர்ந்துட்டே இருக்கு. மாம்பான்ற ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்என்என் தான் அது. சரி, கேள்விகள் இருக்குன்னா கேளுங்க. ஏன்னா எல்எஸ்டிஎம்க்கு வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, நான் ஒரு இதுக்கு வரலான்னு இருக்கேன். எப்படின்னா எனக்கு என்ன பார்த்தோம் அதை பத்தி முதல்ல புரிஞ்சு, மெமரின்றத ஒன்று உருவாக்கணும். யூனிகிராம் பார்த்தோம், அதுக்கு எந்த நினைவாற்றலுமே இல்லை. ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதிகமான ஃப்ரீக்வன்சியில் எது வந்ததோ அதை வந்து கிளிப்புள்ள மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தது. 2 வார்த்தையை மட்டும் நினைவில் வச்சு நம்ம ஒரு மாடலை உருவாக்கணும், அதுதான் பைகிராம். அதுக்கப்புறம் என்கிராம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச், அதனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்னதை பார்த்தோம். ஆனால் ஆர்என்என் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு பேட்டர்ன்ஸை வந்து கண்டுபிடிச்சி அந்த பேட்டர்ன்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் அடுத்த வார்த்தை என்ன வரும்ன்றத வந்து ப்ராபபிலிட்டியா அது வந்து சொல்லுது. அடுத்தது வந்து இந்த மறதி நோயின்னு ஒன்று சொன்னோம்ல, அதை வந்து கொஞ்சம் எல்எஸ்டிஎம்ல வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். எல்எஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியலாக பார்க்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரவு பெருசாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு பல நாட்கள் ஆகும். அப்போ அதுலேருந்து இன்னொரு பெட்டரான ஆர்கிடெக்சர் தான் யாருன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பார்க்கணும்னா இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்காம நான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எனக்கு வந்து கொரி கீ வேல்யூ மட்டும் தெரியும், எனக்கு வந்து செல்ஃப் ஆஃப் இந்த ஃபார்முலா தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெறும் வந்து ஏபிஐ மட்டும் கால் பண்ண போறீங்கன்னா பரவாயில்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நுவான்சஸ்லாம் தெரிஞ்சாதான் வந்து பெட்டரா இருக்கும். அதனாலதான் இது.
ஹைபிரிட் மாடல்ஸ் வந்து இன்னைக்கும் யூஸ் பண்றாங்க. நீங்க கேட்ட ஆர்என்என் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ்ட் அப்ரோச் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஹைபிரிட் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. கேள்விகள் இல்லைன்னா ஆமாம் ஆமாம், இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் தந்தீங்க. ஸ்பெஷலி நாங்கள் எல்எல்எம்லேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்கல அதை புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூனிகிராம் பைகிராம் மாடல்ஸில் நீங்கள் அதை காட்டிக்கல ஓரளவு இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. உங்களோட பில்டப் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நன்றி. அதோட நாங்கள் நல்ல இடத்துல நிற்கிறோம். நான் நிற்கிறேன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்றைக்கு போகலாம்னு நான் நினச்சேன். அது கொஞ்சம் ஆம்பிஷியஸாக தான் இருக்குமெண்டு. பட் வெரி நைஸ். சொன்னாங்கள் அது அந்த எல்எஸ்டிஎம் அதுவும் ஒரு நல்ல பிரிட்ஜாகவும் இருக்கும். ஸோ நாங்கள் அதை அடுத்த செஷனில் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் சொன்ன மாதிரி தயவு செய்து டிஸ்கோட்டில் உங்களுக்கு மேலதிக கேள்விகள் இருக்கும் என்றால் கேளுங்கோ. இந்த கோடை எங்கே எடுக்கலாம்னு இருக்கா திருப்பி சொல்லுவீங்களே தமிழ்? அது இப்போ உடனே நம்ம வந்து மெயிலில் அனுப்பிச்சிடலாம். மெயிலே அனுப்பிச்சிடலாம். நான் வந்து கிட்டப் லிங்க்லையும் போட்டுடுறேன். நான் வந்து இப்போ செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் எழுதி கன்க்ளூட் பண்ணேன் காலையில இருந்து. ஸோ என்னால் வந்து முன்னாடியே கிட்டப்ல புஷ் பண்ண முடியல. லாஸ்ட் வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன். இதுல இன்னும் ஒன்னே ஒன்று வந்து சொல்லி முடிக்கிறேன். நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஏன் ஆர்என்என் நான் படிக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டாமினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்என்என் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் ஒரு தியரட்டிக்கல் பிசிக்ஸ், ஓகேங்களா. எந்த வகையிலுமே நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாடமா எடுத்துக்கிறேன். நான் கம்ப்யூட்டேஷனல் பிசிக்ஸ் மட்டும் வேலை செஞ்சிருக்கேன். ஃபோர்ட்ரான் ஆரம்பிச்சு வேலை செஞ்சிருக்கேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மொழியில வந்து இது எப்படி வந்து கையாளுது. இப்போ வந்து சீக்வென்சியல் ப்ராசஸிங்ல வந்து மாடல்ஸ் வந்து டைம் அண்ட் ஆர்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓஎஃப்என்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இந்த கேட்டிங் மெக்கானிசம் இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துரு. ஏன் இன்னைக்கும் வந்து ஆர்என்என் தேவை? ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கக்கூடியது ஆர்என்என்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மெமரி இருக்கு, லோ லேட்டன்சி இருக்கு. என்னோட மொபைல் மாதிரியான எட்ஜ் டிவைசஸ் இருக்குல்ல, அது அந்த இடங்கள்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனட் லென்த் சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்என்என் என்ன பண்ணுன்னா ப்ராசஸ் வந்து டோக்கன் பை டோக்கனா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கான்டெக்ட் விண்டோ இல்லாம தள்ளும். இப்போ நான் லாஸ்டா சொன்னது புரியலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஆப்பிளோட ஆன் டிவைஸ் டிக்டேஷன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை சார்ந்துதான் இருக்கு. கூகுளோட ஆர்என்என் டிஓ இருக்கட்டும், ஸ்ட்ரீமிங் ஸ்பீச்சா இருக்கட்டும், இது எல்லாமே நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜெமினி சாட்ஜிபிடி கிட்ட கேட்டு வந்து அந்த ஆர்கிடெக்சரை எடுத்துட்டு போயிட்டு நீங்க போடுறது. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நல்ல மேனேஜரா இருப்பீங்க, நீங்க வந்து ஒரு நல்ல டெவலப்பரா இருப்பீங்க, யாரா வேணா இருப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை மட்டும் தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. நல்லா பாத்துங்க, ஹை இன்ஃபரன்ஸ் காஸ்ட், லாங் சீக்வன்ஸுக்கு ரியல் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து உங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது. வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல காசு பெருகிக்கிட்டே இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த விதத்துல வந்து $4 இருந்து சென்ஸா மாறிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ வந்து அது வந்து ஒரு பூதாகரமா வெடிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் வந்து சீக்வென்ஷியல் டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூ ப்ரிடிக்ட் பண்றது வந்து டைம் சீரீஸ்ல பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் இன்ஜினியர் பண்ணுவீங்க. ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மல்டிபிள் டூல்ஸ் இருக்கும். எது ரைட் டூல்ன்றதை நாம தான் எடுத்து செய்யணும். நான் என்ன பாக்குறேன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது வந்து ஒரு ஓவர் கில்லா தான் பாக்குறேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறது மூலயமா இதோட வேரியன்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மாம்பாவா இருக்கட்டும், இது மாதிரிலாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியன்ஸ். இவங்களை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஹைபிரிட் மாடல்ஸ்ல வைப்பீங்க. இன் ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, நீங்க இன்டர்வியூக்கு வந்தாலும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உள்ளார போக முடியுமே தவிர்த்து எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும், நான் நல்ல ஏபிஐ கால் பண்ணுவேன் அப்படின்றது வந்து எந்த வகையிலுமே வந்து ஏற்புடையதா இருக்காது. அன்டில் அன்லஸ் நீங்க வந்து ஒரு 10 வருட அனுபவம் இருந்ததுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சரிங்களா? இதை மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு கூகுள், சாட் ஜிபிடி இல்லை எதுலையோ ஒன்று போட்டுட்டு அதுதான் கரெக்டுன்னு நம்பாம திரும்ப நீங்க வந்து அது கொடுத்த அந்த டேட்டாஸை ஃபேக்ட் செக் பண்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். தயவு செஞ்சு அதை திரும்ப திரும்ப பண்ணுங்க. அந்த பழக்கத்தை வந்து விட்டுறாதீங்க. ஆல்ரெடி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்கறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போயிட்டு அதுகிட்ட கேள்விகளை கேட்கறத தாண்டி வெளியே போயிட்டு இது பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி தமிழ். தமிழ் ஒரு கொஸ்டின். நீங்கள் சொல்லுங்க. சீக்வன்ஸை யூனிகிராம், பைகிராம், என்கிராம் போனீங்க, ஆர்என்என் போனீங்க, மருதி நோய். அங்கேருந்து எல்எஸ்சிஎம் போனீங்க, சால்வ் த மெமரி லாஸ் பட் ஒர்க்ஸ் ஒன்லி சீக்வன்ஸ்லி. அதுக்கப்புறம் எல்எஸ்டிஎம் LSTM. ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி எல்எஸ்டிஎம் அந்த டெக்னாலஜி. ஆமா, LSTM வச்சே எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸாவே எல்லாமே நடந்தது. இதில் என்ன என்னோட ட்ராபேக்? புரியலைங்க. எல்எஸ்டிஎம்ல என்ன ட்ராபேக் இருந்தது? சீக்வன்ஸ் LSTM வந்து வார்த்தைகளை வந்து சீக்வன்ஸா மட்டும்தான் படிக்க முடியும். இவர் அதான் நான் முன்னாடியே சொன்னல, டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ட்ரோன் கேமரா மாதிரி மேல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. இவரால் ஒரு படியா தான் தாண்டி போக முடியும். அது வந்து கம்ப்யூட்டர்ல வந்து லார்ஜர் பவர் எடுத்துக்கோங்கல்ல, கம்ப்யூட்டர் பவரை நீங்க ட்ரெயின் பண்ணி முடிக்கவே முடியாது. அது நாட்கள் ஆகும். இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பாசிபிளே இல்லை அதை வச்சு. அதுதான் அதோட பெரிய பிரச்சனை. சீக்வென்ஷியல் ட்ரைனிங் தான், பேரலா பார்க்காது. இப்போ நீங்க பண்ணக்கூடிய ட்ரைனிங் வந்து பேரலல் கார்பஸை போய் பார்ப்போம். LSTMல இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ எல்எஸ்சிஎம்ங்களா எல்எஸ்டிஎம்ங்களா? LSTM லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி. தேங்க்யூ. குரூப்ல போதும், சாரி சாட்ல போதும். தமிழ் இன்னொரு கேள்விங்க. இதுல எங்க கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோங்க? இப்போ ஒரு லாங்குவேஜ் மாடல் வந்து அதுவா கிரியேட்டிவான விஷயங்கள், இப்போ ஒரு கவிதை சொல்லுதுன்னு வைங்களேன், இல்ல ஒரு கதை சொல்லுது, அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து இதுல எங்க நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம்? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நிறைய தரவுகளை பார்த்துக்குங்க. அந்த தரவுகளை பார்த்துட்டு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா, தமிழ் மொழி டேஷ் அப்படின்ற ஒரு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கோடிட்ட இடத்தை வந்து நிரப்பணும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, தமிழ் மொழி இனிமையானதுன்னு சொல்றீங்க. நான் என்ன பண்றேன், ஒரு 10 வாட்டி வந்து பழமையானதுன்னு எழுதி வச்சிருக்கேன். இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்காரு, கடினமானதுன்னு எழுதி வச்சிருக்காரு. ஆனா இப்ப நான் இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு அதிகமா வந்தது கடினமானதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாட்டி அதை வச்சு ஃபில் பண்ணிருந்தேன்னா அது நல்லா இருக்காது. இப்போ ப்ராபபிலிட்டியை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து அதுல என்ன வார்த்தைகள் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, தொன்மையானதுன்றது வந்து ரொம்ப அதுல வந்து ஃபிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அழகா இருக்குல்ல. எப்பயுமே கிங்குன்னு போடாம திடீர்னு வந்து த ரூலர் அப்படின்னு போடும்போது சம்திங் இட் இஸ் ஸ்டார்டட் ரைடிங் சம்திங் பியாண்ட் வாட் ஐ தாட் அப்படின்னு நம்ம எக்ஸைட் ஆகும். இது வந்து டேட்டாவை பார்த்து அது ஒரு பேட்டர்னை மேட்ச் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணல. அதை தான் வந்து ஜென்ரேட்டிவ்னு சொல்றோம். அது என்ன பண்ணுதுன்னா பார்த்ததுல இருந்து நீங்க சொல்றதை கம்ப்ளீட் பண்ணி அது வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் இன்னும் நம்ம தொடரல. டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்கு அடுத்தது அது நடக்கும். ஓகே, நன்றி. ரொம்ப நன்றி தமிழ். நன்றி. அடுத்த அமர்வுல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் தேங்க்யூ. தேங்க்யூ.